வணக்கம். என் பேர் தினேஷ். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சண்டேஸும் நாங்கள் வேறு வேறு ப்ரொஃபஷனல்ஸை தானஸ்தாக் தமிழ் என்று சொல்லி ஒரு பாட்காஸ்ட் செய்கிற நாங்கள் இன்டர்வியூ பண்ணுற நாங்கள். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான எபிசோட். வாய்ஸன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் தான். வாய்ஸன் வந்து லைவ் இன் டொராண்டோவில் ஒரு கான்சர்ட் செய்கிறார் எங்கட படியல் என்று சொல்லி இந்த வர்ற சனிக்கிழமை. அப்போ அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது போகிறதுக்கு. இவந்தோ இது வந்து ஒரு வித்தியாசமான எபிசோடான ஆனால் வெரி நைஸாக கதைச்சிருந்தவர். உங்களுக்கு தெரியும் எனக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம். அப்போ மறக்காமல் நீங்களும் இந்த கான்சர்ட்டுக்கு அட்டென்ட் பண்ணுங்க. இந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாய்ஸன் மட்டும் இல்லை, ஆட்வேக் தேசன் எல்லாரும் வடிவாக கதைச்சிருந்தவே அதை கதைக்கு எனக்கு விளங்கிச்சது எவ்வளவு தமிழ் பற்ற வைக்கிறதுன்னு சொல்லி. மற்றது ஈழத்தமிழை உலகம் எல்லாம் கொண்டு சேர்க்கணும். ஸோ மறக்காமல் அவன் கான்சர்ட்டுக்கு இந்த சாட்டர்டே நீங்கள் வாங்க. வாய்ஸன் லைவ் இன் டொராண்டோ brought to you by Third Eye Media Production. I'll see you there. இந்த மீட் அண்ட் கிரீட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கான்சர்ட் என்று சொன்னால் அதுக்கும் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது. அப்படின்னா முதலா எங்களோட பாடல் வந்து முற்றுமுழுதா எங்களோட தமிழ் சார்ந்ததும் தாயகம் சார்ந்ததும் எங்களோட ஈழத்தில் இருந்த வீர மங்கைகள் சார்ந்தும் அதை தாண்டி எங்களோட போராளிகள் கொமனா ஒரு தமிழ் சார்ந்த ஒரு செக்மெண்ட் தான் முதலாவது செக்மெண்ட் இருக்கு. ஷார்ட் வீடியோஸ் கோவிட் அந்த மாதிரி டைமில் சின்ன ஷார்ட்ஸ் எங்கள் வீடியோஸ் நம்புவாங்க. ஸோ அதுக்கு பிறகு ரெண்டாவது பாட்டோட சேர்ந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி சொல்லி ஸோ அந்த பாட்டில் இருந்து எனக்கு கிஷோர் தெரியும். ஸோ அப்படித்தான் எங்களோட 3 பேரும் பழக்கம் வந்து அதுதான். சிந்தனையாடும் சுந்தரவேலும் சிறுவல் கொடியரும் செந்தமிழ் நாடும் கந்தனை பாடும் வெந்தனின் ஆகும் காணும் பொழுதொரு துன்பங்கள் தீரும். இன்று இந்த நடக்கவிருக்கும் வரும் சனிக்கிழமை ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நடக்கவிருக்கும் இந்த நிகழ்வில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த நிகழ்வை சிறப்பாகவும் ஒரு பேசும் பொருளாகவும் மாற்றி இந்த நிகழ்வை ஒரு முன்னுதாரணமாக்கி எமது ஈழத்து கலைஞர்களை அவர்களுடைய திறமைகளையும் வெளிக்கொடுவதற்கு உங்கள் அனைவரது பங்களிப்பும் பெரும் பங்கு வைக்கும் என்பதற்காக இந்த நிகழ்வினை ஒழுங்கமை கொண்டிருக்கிறார்கள் தேர்ட் ஐ மீடியா ப்ரொடக்ஷன் குழுவினர். அதனால் இங்கே வருகிறதற்கும் அனைவருக்கும் நமது முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே திசோர் வாகீசன் அண்ட் ஆத்விக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று அவர்களுடைய திறமைகளை மக்கள் முன்னிலையில் வெளிக்காட்டி அண்ட் நீங்கள் அனைவரும் அறிந்த வகையில் பேக் டு பேக் பெர்ஃபார்மன்ஸ் செய்து இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். மேபி அவர்கள் ஒரு கலைப்பில் இருந்தாலும் ஒரு புத்துணர்ச்சியோடு அவர்கள் இந்த நிகழ்வினை எங்களுக்கு நடத்தி தருவதற்கு உங்கள் அனைவரது ஆதரவும் அவர்களை கொண்டு போய் சேர்த்து மக்களினுடைய ஆதரவையும் கொண்டு வந்து இந்த நிகழ்வை ஒரு பெருந்த ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் உண்டு. அதுவே இனி வரப்போகும் வருங்காலத்தில் எமது ஈழத்து கலைஞர்களை உள்வாங்கி நிகழ்வுகளை நடத்த போகும் நிறுவனங்களுக்கும் ஒரு உந்துதலாகவும் ஒரு உதாரணமாகவும் இருக்கும் என்பது மிகையானது. அதனால் இன்று இந்த நிகழ்வினை சாத்தியமாக்குவதற்காக பல பேர் உழைத்திருக்கிறார்கள். முதலாவதாக எங்களின் டைட்டில் ஸ்பான்சர் சாந்தா பஞ்சலிங்கம் அவர்கள், board member of Tamil Community Center. He's an entrepreneur, philanthropist and long-time community leader. Everybody knows him. So just give him a big round of applause. He made this happen. So thank you, Sadhana. Next we have the state sponsor, Purani Swarnabala from Pace Law, for her leadership in contributing towards this event. And we have powered by sponsors, Connect Building Services Inc. And Danesh from Danesh Shivajana Sundaram from T Group Real Estate. And we have Pukadai.com as platinum sponsors, and gold sponsors are Characters Law. And we have silver sponsors Anthony and Associates, and Rambo Dharmalingam KD Sivasubramaniam from Capital Care Mortgaging, and Mayuran Dharmabalan from Mayuran Dharmabalan Professional Corporation CBA, and Nehru Nesanayagam Broker Union Insurance, and Arivagam Academy dedicated to Tamil education and culture. So thank you everyone, the sponsors for this event, and thank you everyone who have purchased a ticket so far, and the calls have not stopped. We keep getting calls, and everybody's flooding with the questions about when is it starting, are they here, can we see them? So the excitement is really high, the expectation is really high. So I'm pretty sure everyone, whatever you're doing today,
whatever you are consuming today will be brought to the community, and that's going to create more anticipation for the event. So before taking any longer, I just want to ask you questions to Vaisen and the team, Tishon and Advik. நான் தமிழ்லே இதை கேட்கலாம்னு நினைக்கிறேன். First, Tishon actually இந்த எங்கடபடிகள் இந்த வேர்ல்ட் டூர் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட சோஃபா நீங்க நிறைய நாடுகள்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. கனடாக்கு இப்போ தான் லேண்ட் பண்ணிருக்கீங்க. சரியான ஒரு குளிர் காலத்துல வந்துருக்கீங்க. உங்களுக்கு கனடா எப்படி இருக்குது? கனடால நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? உங்களோட ஷோ எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். கனடாக்கு நாங்கள் எல்லா கண்ட்ரிஸும் டூர் அடிச்சிருக்கோம். பட் கனடாக்கு வந்து ரொம்ப காலமாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதான் அது சரியான டைம். அது நாங்கள் நம்புகிறோம். மான்ட்ரியல் அண்ட் டொரண்டோ நடக்கும் போது எல்லாரும் சாப்பிடுவாங்க. மான்ட்ரியல் ஷோ வந்து 23ஆம் தேதி இரவு நடக்கவிருக்கிறது ஐத்தமிழ் நைட் சார்பாக. அதை தொடர்ந்து அவர்கள் இங்கே இரவோடு இரவாக பயணித்து மறுநாள் எங்களுக்கான ஷோவை தரவிருக்கிறார்கள். ஸோ உங்களுக்கு திஷோன், உங்களுக்கும் இந்த எங்கடபடிகள் டீம்லையும் நீங்கள் தான் அந்த மியூசிக் கம்போசர். ஸோ வாய்ஸ்னா அந்த உலகத்துக்கே தெரியும். அந்த வாய்ஸனை கொண்டு போய் சேர்த்ததுல நீங்களும் ஒரு பெரிய பங்கு ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் வாய்ஸனுக்குமான அந்த தொடர்பு சம்பந்தமாக ஒரு 2 வார்த்தை எங்களுக்கு தெரியாத விஷயம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. ஓகே, நாங்கள் 2 பேரும் கேம்பஸ்லாம் மீட் பண்ணியிருக்கோம் 2021ஆம் ஆண்டு. ஒன்றா படிக்கிறீங்க. அங்கே தான் ஃபர்ஸ்ட் மீட். நான் போய் ஸ்டூடியோ ரெடி பண்ணி மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வெரி ஸ்டார்ட் எனக்கு ஒரு பேஷன் ஆகுது மியூசிக் ரிலேட்டடாக. அப்புறம் ஸ்டூடியோலேருந்து ஷார்ட் வீடியோ செய்தேன். கோவிட் அந்த மாதிரி டைமில் சின்ன ஷார்ட்ஸ் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பூம் ஆகுது. அப்புறம் ஆட்விக் புட்டுப்பாட்டோட வெரி ஃபேமஸ் சாங், அந்த புட்டுப்பாட்டோட ஆட்விக் வர. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 2021ஆம் ஆண்டு. ஸோ இது வரைக்கும் இந்த ஜேர்னி ஒன்றா சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் தான் இந்த மியூசிக் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மியூசிக்குக்கும் உங்களுக்குமான தொடர்பு. நீங்கள் சங்கீதம் அல்லாட்டி இசை படிச்சிருந்தீங்களா தொழில் ரீதியாக, அல்லாட்டி என்ன மாதிரி? எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லை, மியூசிக் பேக்ரவுண்ட் இல்லை. எல்லாமே செல்ஃப் லேர்னிங். ஸோ சின்ன வயசுலேருந்து கீபோர்ட் ப்ளே பண்ணுவேன். அந்த கீபோர்ட் ப்ளே பண்ணுற ஜானத்தை வச்சு தான் நான் மியூசிக் எல்லாமே செல்ஃப் லேர்னிங். மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வரைக்கும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த உலகத்தில் பத்மியான்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் என்ன இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் எப்படி செய்யணும்னு கைட் பண்ணியிருந்தேன். ஸோ 95% நான் இந்த செல்ஃபாக தான் நான் இந்த ஃபீல்டில் லேர்ன் பண்ணிட்டு வந்தேன். பெரிய விஷயம் தான். எல்லாரும் ஒரு பெரிய நீங்கள் ராக்ஸிலோட யூடியூப் பேஜுக்கு போனீங்கள் என்றால் ஐ திங்க் 90% ஆஃப் த சாங் கடைசியாக வந்த முருகன் சாங் தவிர வச்ச சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கம்போஸ் பண்ண சாங்ஸாக இருக்கும் நான் நம்புறேன் இல்லையா? நீங்கள் எந்தெந்த சாங்ஸ் நீங்கள் கம்போஸ் பண்ணி ராப்ஸ்லோன் வந்த சாங்ஸ்ல? கடைசியாக கனடா சாங் கனடா சாங் நீங்கள் தான். ஸோ சில்லறை கனடா நீங்கள் தான் கம்போஸ் பண்ணது. ஸோ எவ்ரிபடி நோஸ். ஸோ ஒரு எந்த விதமான ஒரு தொழில் ரீதியான ஒரு அனுபவமும் இல்லாம செல்ஃபா செய்து ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கைக்கும் ஒரு அட்டாக்களுக்கு ஒரு புதுசா வர்றாக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான ஒரு வேலை செய்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களை இங்க இந்த நிகழ்வுகளை வச்சு கொண்டு வந்து இதை ஒழுங்கமைக்கிறதாக பெரிய சந்தோஷமா இருக்குது. Advik, before we go to Vice and we'll ask Advik some questions. Advikkum ராப்ஸ்லோனுக்கும் Advikkum திசோன் வாய்ஸனுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு, எப்படி நீங்க இதுல வந்தீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு அஸ்பைரிங் ஆக்டர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் புட்டு சோமுக்கு நடிக்க தான் வந்த நீங்கள் உங்களை படிக்க விட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. டைட்டம் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னென்ன தெரியுமாட்டா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முதலாவது புட்டுப்பாட்டு வந்து எனக்கு வாய்ஸ்லாம் வந்து தெரியாது. எனக்கு வாய்ஸ் 2020 தெரியும். அப்படின்னா நானும் வேறு ஒரு டியூஷனில் படிச்சினாங்க. எனக்கு அடுத்த பட்சத்தோடைய வாய்ஸ் நான் அப்படி தெரியும். மற்றது வாய்ஸில் பரதநாட்டியம் நான் பார்த்துருக்கேன், அரங்கேற்றம் செய்ய பார்த்துருக்கேன், அங்காள ஆணையம். அப்படி எனக்கு வாய்ஸ் தெரிய முடியும். வாய்ஸ் நான் க்ளோஸ் ஒன்றும் இல்லை. வாய்ஸ் அண்ணாவும் எங்கள் தம்பிங்க வந்து நிற்கிற அவரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ தம்பி தான் வந்து இப்படி எங்கள் அண்ணா வந்து ஆக்ட் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு புட்டு பாட்டு இருக்கு, அதை ஆக்ட் பண்ணுவாருன்னு சொல்லி என்னோட தம்பி தான் வந்து வாய்ஸ் அண்ணாட்ட வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அதுக்கு பிறகு வாய்ஸ் வந்து என்னோட கதைச்சு அண்ணா அப்படி ஒரு பாட்டு இருக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் அந்த புட்டு பாட்டு. ஸோ புட்டு பாட்டு செய்யுங்க, நீங்கள் அது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கா தெரியாது. வாய்ஸ் வந்து ஒரு குட்டி சோர்ஸ் போட்டுக்கொண்டு அது வந்து ஒரு எனக்கு ஒரு 20 வயசுனா 19 வயசு ஒரு குட்டி சோர்ஸ் போட்டுக்கொண்டு அது வந்து அந்த புட்டு பாட்டை வந்து நாங்கள் ஒரு நாள் அப்படியே 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் ஒரு 7 அப்படி தான் முடிச்சாங்க. அந்த பாட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க, கரியர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அப்போ வாய்ஸ் நான் சொல்ல போனால் வாய்ஸ் அண்ணா அவ்வளோதான் என்ன எல்லாருக்கும் தெரிய வந்தது முதல் பாட்டா. ஸோ அதுக்கு பிறகு 2வது பாட்டை ஒன்று செஞ்சுனாங்க, ஆப்ரேஷன் பண்ணி சொல்லி. ஸோ அந்த பாட்டில் இருந்து எனக்கு கிஷோர் தெரியும். ஸோ அப்படித்தான் எங்களோட 3 பேருக்கு பழக்கம் வந்து அதுதான். ஸோ அதுக்கு பிறகு வந்து கோவிட் வந்துட்டுது. ஸோ நாங்கள் சும்மா இருந்துகிட்டே இருப்போம் சொல்லிட்டு நானும் வாய்ஸ் என்ன செஞ்ச வேண்டாம், ஓகே ஸ்டுடியோவுக்கு போவோம், ஷார்ட்டாக வீடியோ செய்வோம்னு சொல்லி அது கொஞ்சம் ட்ரெண்டாக பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு ஆல்பம் செஞ்சு அப்படியே இப்போ எங்கள் கனடா வரைக்கும் வந்து நிற்கிறோம். வெரி நைஸ், வெரி நைஸ். எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. இப்போ எங்களோட பிள்ளைகளும் நிறைய பேர் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா இங்கே மியூசிக் கிளாஸ், வயலின் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் இதுக்கு ஏபி எல்லாரும் செய்யும் போது, ஆனா ஒரு கட்டத்துக்கு வரும்போது எங்க பிள்ளைகளை வந்து ஏதோ ஒரு கரியர் பார்த்து சூஸ் பண்ணி போகும்போது இந்த கலை ஆல்பம் கலை அதுல இந்த இன்வால்மெண்ட்டும் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு காணாம போகுது. பட் இந்த லெவல்லையும் இந்த சைட்லையும் இந்த கரியர் பார்த்து சூஸ் பண்ணாலும் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி எங்கட இவள் வந்து இப்ப வாய்ஸன் ராஸ்டோன் திசோன் ஆபிகாக்கள் வந்து just not they are doing music here as a career, they are actually bringing our culture, எங்களோட வலி, எங்களோட வேதனை, எங்களோட போராட்டத்தை ஒரு உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கிறதுல அவையோட கலை ஒரு பெரிய ஒரு பங்கை வகிக்கிறது நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும். அதான் இன்றைக்கு அவைகளுக்கு ஒரு மேடையையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறது. ஸோ இது வந்து இவையோட கதை, இவைகளுக்கு நாங்கள் கொடுக்குற அங்கீகாரம், இவைகளுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை வரவேற்பு தான் எங்களை அடுத்த சந்ததியை எங்களோட விடுதலையையும் எங்களோட மக்களின் வலியையும் வேதனையும் உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கிறது. இது ஒரு புது ஒரு போர் முனை என்று நான் பார்க்கிறேன். வாய்ஸன் உங்களுக்கு நான் சொல்லி தரது கலைக்கிறதுக்கு வாய்ஸன் சொல்லுங்கோ. இந்த வேர்ல்ட் டூர்ல நீங்க லேர்ன் பண்ண ஒரு விஷயம் that you feel like diaspora வெளிநாடுகளில் இருக்கிற தமிழ் மக்களும் உள்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் நீங்கள் எப்படி ஒரு பாலமா, நான் அப்படித்தான் பார்க்கிறேன், நீங்கள் ஒரு பாலமா இருக்கிறீங்க. இந்த ஒரு காலத்துல ஒரு தொலைஞ்சு போகக்கூடிய விஷயம், இப்ப எங்களுக்கு முதல் தலைமுறை வந்து ஊர்ல கோயிலுக்கு காசு அனுப்பிவிடும், பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் அப்படி. ஆனா எங்களோட அடுத்த தலைமுறை வந்து அதில் செய்யவும் தெரியாது. இது இப்படியே இந்த தொடர்புகள் வேருக்கும் எங்களை ஊருக்கும் உள்ள தொடர்புகள் அறுந்து போகுமோன்னு நான் நினைச்சிருந்த காலத்துல நீங்கள் ஊர்ல இருந்து வந்து ஒரு புது ஒரு பாலத்தை கட்டி இருக்கிறீர்கள். இதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறீங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க what you have done right now, how have you achieved and what do you think that where this is going to take you? அனைவருக்கும் வணக்கம். தென் திசை தனி தொடர்ந்து தென்னவன் மனிதவன் நாவலர் பாவலர் நாவில் நெற்ற நம்மாடி உலகெங்கும் உலாவரும் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற்கண் வந்தனங்கள். கனடாவால் என் தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும், அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி எல்லா சகோதரங்களுக்கும் முதல் வணக்கம். அண்ணா கேட்டுக்கொண்ட மாதிரி இந்த வேர்ல்ட் டூர், அதாவது நாங்கள் வந்து ரஷ்யில் உண்ட வேர்ல்ட் டூர் என்று ஸ்டார்ட் பண்ணிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கட படியல் என்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் எங்கட படியல் என்று ஸ்டார்ட் பண்ணாங்க என்றால், முதலாக நான் பிரித்தான் லண்டனில் வந்து கான்சர்ட் பண்ண போயிருக்கல. எங்களோட கான்சர்ட் வந்து ஃபர்ஸ்ட் கான்சர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு நேம்ல. முதலாவது கான்சர்ட் நேம் என்ன? இது வாரியர்ஸ் நினைக்கிறேன், இது வாரியர்ஸ் சம்திங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒரு கடையிற்கு நான் போயிருக்கேன், லண்டன் போயின்னு கேட்கல ஒரு அம்மா சொல்றா, அவன் நான் என்னதை கவனிக்கல, என்னோட போஸ்டரை பார்த்துட்டு சொல்றான், அப்படி எங்களோட பொடியல் வராங்க டிக்கெட் எடுக்கணும், டாக்டர் எடுக்கணும் போட்டு போய் டிக்கெட் எடுக்கிறான். அப்பயிட்ட தான் யோசிச்சுனா எங்கட பொடியல் என்ற ஒரு விஷயத்த நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமையோ எங்கட பொடியல் என்று எங்களை கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, அப்ப இதை கான்சர்ட்டாவே பண்ணிடுவோம், எங்கட பொடியல்ன்றதே எங்களோட கான்சர்ட் நேமா இருக்கட்டும் என்று வச்சுக்கொண்டு இந்த கான்சர்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கல
சில இப்ப என்னுடைய புலம்பெயர்ந்த தேசத்துக்கு போய் நடக்கிற ஒவ்வொரு கான்சர்ட்டும் வந்து எல்லாரும் எங்களை வரவேற்கிறது வந்து ஏதோ தங்கட வீட்டு பிள்ளை எப்படி சொல்றது என்னோட போய் படிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு தங்கிட்ட வந்து சேர்ற மாதிரி தங்கள்கிட்ட ரிசீவ் பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே. அத மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் லைக் எங்கிட்ட ஒவ்வொரு வெற்றியும் தங்கட வெற்றி மாதிரி எல்லாரும் பார்த்து கொண்டாங்க. எப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து போஸ்ட் போடையக்க சரி, அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்க சரி, எங்களோட பிள்ளைகள் பண்ணிட்டாங்க, எங்களோட பிள்ளைகள் இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லித்தான் எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் தெரிஞ்சது ஈழத்துல இருக்கிற எங்களை விட அதை பிரிஞ்சு புலம்பெயர்ந்து இருக்கிற ஆட்களோட மனசுலதான் இன்னும் கணக்கு ஏக்கங்கள் இருக்குது, இன்னும் பெரிய பெரிய ஆசைகள் இருக்குது, தாகங்கள் இருக்குது. அதுகளை என்னோட பாடல்கள் ஈடு செய்யுது என்றதை நான் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்குமே எனக்கு எந்த ஒரு பெரிய தூர நோக்கத்தோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடல ஆரம்பம். அதுக்கு பிறகுதான் எங்களோட நோக்கத்தையும் எங்களோட ட்ரீமையும் செட் பண்ணாங்க. ஓகே, நாங்கள் சில விஷயம் சமூகத்துக்காண்டியும் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. வேர்ல்ட் டூர் ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில இடத்துல போயிருக்கல நாங்களும் அவையிலும் சேர்ந்து வேலை செய்யல என்ற மாதிரி எல்லாம் பிரிவுகள் இருந்தது. அப்படின்னா இல்லையா போ நாங்கள் வேலை சேர்ந்து வேலை செய்ய மாட்டோம், இல்லையா நாங்கள் இப்படி செய்யறே இல்லை என்ற ஒரு பிரிவுகள் இருந்தது. ஆனால் எங்கட படியர் என்ற கான்செப்டுக்கு எல்லாரும் நின்று வேலை செஞ்சாங்க. ஏன்னு சொன்னால் அப்படி அது எங்கட படியை வந்து நிற்கிறாங்க, நாங்கள் வேலை செய்வோம். அப்ப அங்க ஒரு ஒற்றுமை கிரியேட் ஆனது. எனக்கு அந்த ஒற்றுமை வந்து வெறுமனே எங்கண்ட கான்செப்டுக்கு மட்டும் போட்டான், எங்கண்ட சமூகத்துக்கும் போகணும். என்ன தொடர்ந்து வர்ற எங்களை மாதிரி தொடர்ந்து வர்ற எங்கள் இளைஞர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். அப்படி இருந்திருந்தோம் என்றால் நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம். அது மாதிரி நான் என்ன எதிர்பார்க்கிறேன், எங்களோட சேர்ந்து வளர எல்லா கலைஞர்களும் ஒரே மொழியில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான் எங்களை படி இருக்கிற ஒரு சில கிரியேட் பண்ணாங்க. அது மாதிரி சில ஆர்டிஸ்ட் வந்து விரும்ப மாட்டினோம் தங்களோட கான்சர்ட்ல தங்களோட ஸ்டேஜை இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு கொடுக்கறதுக்கோ பெர்ஃபார்ம் பண்றதுக்கோ. ஆனா எங்களோட 3 பேர் நோக்கம் அது கிடையாது. எங்கள்ட கான்சர்ட் எங்கள்ட ஸ்டேஜ்ல இன்னொரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போயிருந்தோம்னா அவைகளுக்கு தாராளமான இடம் இருக்குது. கனடா கான்சர்ட் கதைக்கையில கூட நாங்கள் முதலாவது விஷயம் அவங்களை கேட்டது, அங்க இருக்கிற லோக்கல் ஆர்டிஸ்ட பெர்ஃபார்ம் பண்ண விடுவோம். எங்கள்ட கான்சர்ட் நடக்க நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கல, அந்த கேப்ல அவையிலையும் பாரத்துக்கு விடுவோம், அவையிலையும் பெர்ஃபார்ம் பண்ண விடும்போது தான் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு கேட்குறாங்க. ஏனென்றால் இந்த மேடை நாங்கள் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் சரியா கஷ்டப்பட்டு தான் உருவாக்கினாங்க. ஆரம்ப காலகட்டத்துல காலத்தை போட்டு மிதிச்சதுன்னு இருக்குது. அதனால நாங்கள் ஒரு விஷயத்தை தேடி எடுத்துட்டோம். ஆகவே ஈஸியா இப்ப எப்படி சொல்றது, சில நேரம் அம்மா அப்பா சொல்லி தெரியுமே நாங்கள் பட்ட கஷ்டத்தை பிள்ளைகள் படக்கூடாதுக்காண்டி தான் நாங்கள் இவ்வளவு பண்றோம். அப்படித்தான் நாங்கள் எந்த மைண்ட்ல யோசிக்கிறோம், நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறோம். அப்படின்னா நாங்களும் கடந்து வந்த பாதையை எங்களை கடந்து வர்ற பிள்ளைகளோ எங்களோட படிகளோ கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜை நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக தான் இந்த வேர்ல்ட் டூர், இந்த எங்களோட படிகள் எல்லாமே. அடுத்த 2.0 நடக்குமா இருந்தால் அதுல பாதிக்கு பாதி எங்களோட படியில எங்கள் 3 பேரையும் தாண்டி இன்னும் பல ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க என்றதை 100% சொல்றோம். நன்றி லாகேஷ் சார், நன்றி கிஷோர், நன்றி அதிக். ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் டு டேக் சம் क्वेश्चंस ஃப்ரம் மீடியா. நீங்கள் கேள்வி இருக்கிறார்கள், கையை தூக்கினீங்கன்னா மைக் உங்களுக்கு மனசு மைக். ஒவ்வொருமே வந்திருந்தீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய தமிழ் நான் உங்களை தமிழ் உங்களோட தமிழ் இனிமையானது. பிற மீடியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உங்களோட தமிழை வாழ்த்துவதை பார்த்துக்கிறேன். நீங்கள் கனடா வந்து சந்தோஷம். இல்லைன்னா கனடாவில் நிறைய நிகழ்வு நடக்கிறது, தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஆளுங்கள் எங்களோட கலைஞரை கூப்பிட்டு எங்களோட படியான நிகழ்வு நடத்துறது ஆர்கனைசருக்கு நன்றி. இப்போ நீங்கள் 24ஆம் தேதி தெரியாமல் எந்தெந்த மாதிரி பாடத்தை பாட போகிறீர்கள்? ஒரு சில வரி பாடி எங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் மாதிரி உற்சாகத்தாக கெடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஆர்கனைசர்கிட்ட கேட்கறது நிகழ்ச்சி சம்பந்தமான டீட்டெயிலாக சொல்ல சொல்லி எத்தனை மணிக்கு வந்தது, இந்த மாதிரி டிக்கெட் ஆளுகள் அதை பற்றி ஆர்கனைசர் ஆதரவால் டீட்டெயிலாக இந்த மீடியா பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? மீடியா விளக்கமாக கூறுமாறு எங்களோட கேட்கிறேன். முதலாவது இந்த தமிழ்நாட்டு கதை, அந்த கதைக்கு பார்க்கும்போது என்றால் எங்கட படியல் என்ற விஷயத்துல வந்து நான் உண்மையை சொல்ல போனா என்ன கனவே கேட்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வாய்ஸ் எப்படி கொண்டாடினோம், அக்செப்ட் பண்ணினோமோன்றது எல்லாருமே கேட்கிற கேள்வி.
நானும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உண்மையாக பயந்தேன். எப்படின்னா எல்லாரும் கேள்வி கேட்கல, ஐயோ உண்மையிலேயே ஏதாவது சம்திங் போயிடல, ஏதாவது விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ண வேண்டி வருமோ அப்படி யோசிச்சேன். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் எப்படி உங்களோட படியன்னு எங்களோட படியன்னு பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் பார்க்கணும். என்ன ரீசன் பார்த்தா, எனக்கு முன்னுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு தலைமை, அந்த தலைமை வந்து ஈழத்தமிழர்களுக்குரிய பெயரை வந்து அந்த ஒரு பெரிய ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். ஈழத்தமிழ் படியன் என்றால் இப்படிதான் கொடுப்பான், அவனுக்குரிய வரையறை இப்படிதான் கொடுக்குமான்ட்டு நான் சொல்ல தேவையில்லை, அவையிலே ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எப்படி சொல்றது, ஒரு கால ஒரு குண்டூசி கூட குத்தாத அளவுக்கு என்ன தாங்குதாங்கன்னு தமிழ்நாடு தாங்குது. காரணம் என்னென்றால் என்னோட தமிழும் ஈழத்தமிழில் இருக்கிற பாசமும் என்னோட தலைமை உருவாக்கின அந்த மரியாதை. அதனால எனக்கு எந்த ஒரு வேறுபாடையும் நான் பார்க்கல. தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. எப்படி யோசிக்கிறான்னால், நீங்கள் என்ன பெற்ற அம்மா அப்பா என்றால் அவ உங்களோட தம்பி சகோதரன் மேல, சித்தப்பா சித்தி மேல, அப்படித்தான் என்னோட டீல் பண்ணி கொள்கிறோம். அதனால எனக்கு அதுல எந்த ஒரு வித்தியாசமே எனக்கு இருக்கு. அடுத்த விஷயம் வந்து எங்களோட செக்மெண்ட் பாட்டு வந்து எங்களோட கான்சர்ட்ல வந்து முதலாவது விஷயம் வந்து எங்களோட கான்செப்ட் வந்து இந்த கிளப்ல பாடுறது அப்படியான விஷயத்தை நாங்கள் பண்றோம். ஏனென்றால் நாங்கள் 3 பேருமே ஒரு சில வரையறை இருக்கு எங்களுக்கு. அப்படின்னா ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஏனென்றால் எங்களை தொடர்ந்து வர்ற பொடிகள் வந்து சம்டைம் இப்போ சில பேர் என்ன பார்த்து சொல்லுவாங்க வந்து வயசான உங்களை மாதிரி வரணும்னு சொல்லியிருக்கல. நான் ஒரு தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணி போட்டு நானும் ஒரு போத்தோடு நின்று பாடினா நாளைக்கு அந்த பொடியை தானும் அப்படிதான் பாடணும்னு நினைப்போம். ஸோ அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கான்சர்ட் என்று சொன்னால் அதுக்கும் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது. அப்படின்னா முதலா எங்களோட பாடல் வந்து முற்றுமுழுதா எங்களோட தமிழ் சார்ந்ததும் தாயகம் சார்ந்ததும் எங்களோட ஈழத்தில் இருந்த வீர மங்கைகள் சார்ந்தும், அதை தாண்டி எங்களோட போராளிகள் கொமனா ஒரு தமிழ் சார்ந்த ஒரு செக்மெண்ட் தான் முதலாவது செக்மெண்ட் இருக்கு. ஃபுல்லா ஒரு 5 பாடல் வரும். அதுல உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்ல போனால், வீரம் விளையாடும் கரை ஈழ மண்டலம், கடலாடும் படை கொண்ட போர்க்களம், தமிழ்தானே கர்ண கவச குண்டலம், தன்மானம் தவறாதுகளும் அடக்கு முறைகள் அதை உடைத்து இறுதி தர நிமிந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை, உனக்கு எனக்கு மேல உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மணியில விழுந்த விதை, தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் வளர்ந்த கரை கால பறந்து படை, மண்ணின் இடத்து கடை உன்னின் இடத்து கடை எண்ணின் இடத்துக்கு அந்த வீரம் விளைந்த படை, மண்ணில் மலர்ந்த போர்க்கொடி மலர்ந்து மகர்ந்த மணியில மறந்த முடியாது முப்பாட்டம் காவலன் 10 ரத்தத்தில ஒரு போர்க்கொடி மலர்ந்தது. ஸோ இது மாதிரியான ஒரு டார்க்கான ஃபிளேவர்ல இருக்க பாட்டுகள் தான் முதலாவது செக்மெண்ட்ல வரும். அது ஒரு 5 பாட்டு, அது ஒரு 30 நிமிஷம் இருக்கும். 2வது செக்மெண்ட் வந்து எங்களை தெரியப்படுத்தின ரக்ஷோனை தெரியப்படுத்தின பாடல்கள் சொல்லலாம். கொழும்பு நகர என்ற பாடல் ஒரு பொப்பிசை வந்து எங்களோட சிலோன்ல வந்து ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி அதை ரீமேக் பண்ணி செஞ்சாங்க அந்த பாட்டு. பவித்ரான்னு ஒரு பாட்டு இருக்குது. அதை விட கனகா, வெனரோசா அண்ட் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் அதை பற்றி இருக்குது. ஸோ 2வது செக்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி டைப்பா இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் வளமையா லவ் ஃபெயிலியர் ட்ராக் ஒன்று சேர்ந்தாங்க, அது ஒன்று இடையில வரும். அதுக்கு பிறகு 3வது செக்மெண்ட் வந்து வளமையா நாங்கள் ஒரு திசோன் ஒரு பியானோ வாசிக்க நான் இருந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல்ல பாடி ரேப் பண்ணி கதைச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லிசைய மாடர்ன் வில்லிசையா பண்ண அப்படி இருக்கு. அப்படி ஒரு விஷயம் பண்றோம் நாங்கள். இப்ப அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ண போறது நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். வண்ணமையிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தனுனை காண தினம் ஓடி வருவேனோ, செந்தமிழை காக்கும் வேல்சவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ, தொழிலே பாழ்காவடி சுமந்து. ஸோ அந்த முருகன் பாட்டு உங்களுக்கு தெரியும், இப்போ கரண்ட்ல வைரலா இருக்க பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து 3வது செக்மெண்டா ஒரு தனி செக்மெண்டா வரும். ஏனென்றால் அந்த பாட்டுக்கு நான் பார்த்த வரைக்கும் உலகம் பூரா கொண்டாடி கேரளா மக்களா இருக்கட்டும் உங்களோட தமிழ் மக்களா இருக்கட்டும் டான்ஸ் பண்ணி எப்படி சொல்றது கொண்டாடி தீர்த்திட்டோம்னா சொல்லுவாங்க அந்த பாட்டை. அதுல முருகனை கொண்டாடினதை தாண்டி தமிழையும் சேர்த்து கொண்டாடி இருக்கணும். தமிழை கொண்டாடினதை விட எனக்கு சந்தோஷம் எங்க தலைவனையும் கொண்டாடி இருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த பாட்டுல நான் வந்து முதல் வாய் திறக்கவே இல்லை. அதாவது அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி நாளைக்கு ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் தரம் வரைக்கும் நான் வாய் திறக்கல. இதுல என்ன எழுதியிருக்கிறேன் என்ன டீகோட் பண்ண வழிக்கிடவே இல்லை. சத்தம் இல்லாம இருந்தேன். பாட்டு எனக்கு தெரியும் இது வைரல் ஆக மாட்டேன், கொஞ்சம் டைம் எடுக்க மாட்டேன்.
வைரல் ஆகிட்டு எனக்கு வைரலாக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்பாட்டிஃபைல பார்த்து ஓகே வைரல் நம்பருக்கு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பாட்டில் நான் முருகன் யூஸ் பண்ண இடத்த, அது மாதிரி வேலன் யூஸ் பண்ணாதோ, கந்தனண்டோ, கடம்பரண்டோ யூஸ் பண்ண இடத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க பார்வதி மகன் பேரத்துக்கு போட்டு பார்த்தீங்க என்றால் பாட்டு, இன்னொரு பாட்டு நீங்க கேட்பீங்க காதுல. எப்படி என்றால், தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன், பார்வதி மகன் பாடங்கள் சொன்ன மகன், யாரும் எனக்கு இல்லை என்று நாதியற்று நான் கிளங்க ஆறுதல் தந்த மகன், அவன் ஆறுதோல் வென்ற மகன், வா என்னை காக்கும்படி வேலையா, நீ இன்றி வேறு துணை ஆரையா யாரையாண்டு. அதுக்கு பின்னுக்கு என்ன ஒரு புசம் தரும், சிந்தனையாடும் சுந்தரவேலும் சிறுவல் கொடியேறும் செந்தமிழ் நாடும் கந்தனை பாடும் எந்த நின்னாவும் காணும் பொழுதொரு துன்பங்கள் தீரும். குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா, குன்றத்துக்கு குமரன் இல்லடா, என்றைக்குமே முருகனை நான் மறந்ததில்லடா, அந்தியடங்கா நான் கடம்பன் புள்ளடா, கடம்பனை மறந்ததில்லடா, மண்டியிட்டு மண்ணில் விளை என்ன விட்டதும் இல்லடா. இதுக்கு பிறகு டைரக்டாவே இப்படி ஒரு ரெக்கார்டிங் நடந்து நான் ப்ரொடியூசர் கேட்கிறேன், அண்ணன் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் முருகனுக்கண்டே தெரியுது, ஒரு இடத்த மட்டும் முருகனுக்கண்டு தெரியாத மாதிரி டைரக்டாக எழுத போறேன். அப்படின்னு என்ன எழுத போறேன், அஞ்சு அடங்கா நான் அரக்க நல்லவா, அருந்தமிழ் கிறுக்க நல்லவா, ஆறுமுகன் ஆளும் மண்ணில் வாழும் தமிழன் நல்லவான். சொன்னார், என்ன அரக்கன் எழுதுற ஓகேயோடு கேட்டேன். நான் என்ன காலாகாலமாங்களே அரக்கன் தான் சொல்றீங்க எல்லா விஷயத்துலயும் வந்து என்ன ராவணன்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன விஷயத்துக்காண்டி நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், என்ன விஷயத்துக்காண்டி எங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்கு வச்சிருந்து அமுத்து நினைச்சது என்ன தெரியாது. ஆனா எல்லாருமே அப்படித்தான் அரக்கன் அசுரன் தான் சொல்லிடு. அதெல்லாம் இப்ப கிட்டடியில வெற்றிமாறன் பாட்டு நினைக்கிறேன். வெற்றிமாறன் ஒரு பாட்டு கேட்டிருந்தவர் மாஸ்க்ல ஒரு பாட்டு செய்யணும் கூப்பிடல. அதுல வந்து அப்படின்னா சார்லி ஐயா வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், அவர் வந்து அவங்கள அடிச்சு ஒடுக்குமுறைக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. வச்சிருந்து காசு பணம் எதுவுமே இருக்காது. ஒரு டைம்ல அவங்க ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கல எல்லாரும் போட்டு தள்ளிடுவாங்க. அது எப்படி அந்த படத்துல சிச்சுவேஷன் வெற்றிமாறன்னா கூப்பிட்டு எழுதி போட்டு சொல்றார், அப்படி இதை பாரு, இதுக்கு நீ பாட்டு எழுத மாட்டேங்கல, என் மைண்ட்ல அப்படியே அது வேற ஒரு ஸ்கிரீன் ஒன்று போகும். ஒரு ஒடுக்குமுறைக்கு இருந்து படிச்சா அப்படி இருக்க மாட்டேன். அப்பைகள் எழுதி நான் ஸ்டார்டிங் லிரிக்ஸ் வேற இல்லை, நாடு மங்கள் தாகமே நாவறண்டு தீருமே, நாதியற்ற நம்முயிர் போர்மைக்குள் வேகுமே, கானகத்தின் கொடிய இருளில் என்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பிறகு சில பல காரணங்களுக்காக அதை மாத்தின லிரிக்ஸை. அப்ப வீறு கொண்ட வீரனே, சீரிடும் துப்பாக்கியை தோல் பிடித்து தூக்கையில் போர்க்களங்கள் சாயுமே, கானகத்தின் கொடிய இருளில் ஆந்தை கத்தி அலரும் பொழுது சாது ஒன்று, பொறுமை இழந்து காடு தின்ற கதைகள் 100, வாடா 10 தலை கொண்டு வாடா, யுத்தம் அறிந்து கொண்ட வீரா பகைகள் தீர்ப்பானி, தீதும் உனக்குள் உறங்குற தீயும் அதர்மம் தலைக்கிற நேரம் அடங்க நினைக்காது என்று. இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்னுடைய தலைவனை வச்சுதான் எழுதி பண்ண பாட்டு. அதுல இடையில ஒரு போசன் தரும், போராடு வீழ்ந்தால் விதையாக, வேரோடி நின்றால் நரமாக, வாழ்ந்தாலும் வாழ்வை அறமாக, இறையை உடன் நிற்கும் துணையாக, பணம் இன்று 10 செய்யும் பணியாதவனை தப்பும் சொல்லும், எளியோனை வெளியோன் திண்டும் கதறல் ஒரு நாள் யுத்தம் ஆகும், நீதிகள் கேட்டு வரலாற்றில் ஆயுதம் பேசிய கதையுண்டு, அழகான கொஞ்சம் கடல் கூட கோபத்தில் சீறிய நிலை ஒன்று, தர்மம் தலை தூக்கும் பொழுதன்று தீமை பொடி யாவும் புதையுண்டு, நாடும் பல்லாயிரம் வெளிகண்டு வாழ்ந்தால் வரலாற்றில் இடம் உண்டு. ஸோ இந்த பாடல்கள்ல மோஸ்ட் வந்து என்னுடைய மண்ணையும் எங்கள்ட வீரங்கள் எங்கள்ட கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே கொண்டு சேர்த்துருவேன். அப்படிதான் அந்த முருகன் பாட்டையும் கொண்டு சேர்த்துறேன். இது ஒரு பக்தி பாடலை தாண்டி ஒரு தமிழுக்கான பாடல், எங்களுக்கான பாடல். அது வெற்றி பெற்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். முருகனோட சேர்த்து எங்களையும் கொண்டாடிட்டோம் தான் நான் நினைப்பேன். 3வது செக்மெண்ட் வந்து முருகர் பாட்டு. 4வது வந்து மோஸ்ட் வந்து 4வது செக்மெண்ட் எப்படி இருக்கும் என்றால் ஃபுல்லாக எல்லாரும் டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி ஒரு அந்த டைம் ஒரு சரி கொஞ்சமாவது டான்ஸ் பண்ணி ஒரு 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 வைப்ல வச்சிருக்கணும்ன்றதுக்காண்டி புதுசா ரிலீஸ் பண்ற பாடல்கள் வந்து அதுக்குள்ள வரும். அதுல மெயினா வந்து என்னுடைய லாஸ்டா ரிலீஸ் பண்ண பொண்ணு சிரிச்சா பாடு, பொண்ணு சிரிச்சா சில்லற கல கண்ணு அடிச்சா கங்கன கனகான அவ முறைச்சா கூட என்ன கூற கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வீல. ஸோ இந்த பாட்டுல ஸ்டார்ட் பண்ணி புதுசா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி லைக் இப்போதான் ரிலீஸ் பண்ண போறேன். அது நான் நினைக்கிறேன் கனடாவில் எல்லா பாட்டுமே புதுசாக தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இருந்தாலும் இந்த பாட்டு
ரசிக்கும் சீமானேவாண்டு ரசிக்கும் சீமானேவா ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம், அதுக்கு ஒரு ரிமேக் வெர்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கும் வந்து எவ்வளோ வாய்ப்பாக இருந்தாலும் அதுலேயும் வந்து அப்படின்னா என்னோட தமிழ் மொழியை பற்றி எழுதியிருப்பேன், கருப்பை பற்றி எழுதியிருப்பேன். என்றால் கருப்பு என்பது கரை அல்ல, நிறத்தை வைத்த ஒரு குறை அல்ல, குறைக்கும் நாய்க்கு ஒரு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிழை அல்ல, மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது உலகில அது புதிதல்ல, அரை குறையுடன் தேகம் தெரிவது காணும் கண்களுக்கு அழகல்ல, அழகல்ல பூமிக்குள்ள வைரமும் கருப்பு, குடல் ஊதுற கண்ணனும் கருப்பு, அருந்தது செந்தமிழ் தேன்மொழி கண்ணகி போடு ஒரு காவிய நெருப்பு, கசட தவற ஜரட வளல எனன நமன வல்லினம் மெல்லினம் இடையினம் மலை தூரலில் ஆடுற மகிழினம், குரலில் தோற்றது குயிலினம் அங்கை நடையில் அன்னமும் மண்டியிடும், மன்னவன் நான் மிதுன ராசி, நாத புத்தனார் குண்டலகேசி, மாமனார் மனத மாட்டி தூக்க போறணும்னு ஆராய்ச்சியில் ஏற்றியாரு. ஸோ அதில் எல்லாமே மிக்ஸ் இருக்கும். அதாவது கொஞ்சம் கலோக்கியலும் இருக்கும், பியூர் தமிழும் இருக்கும், குண்டலகேசி அழினது நாத புத்தனார் குண்டலகேசி அழினது. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பேன் பாட்டுக்குள்ள. அது வந்து புதுசாக ஒர்க் பண்ண போகிற பாட்டு. அதோட ஜினுக்கு சிங்காரி என்று ஒரு மிட் டே கான்செப்ட் நினைக்கிறேன். அதுதான் என்னை முதலா ஒளி உலகத்துக்கு கொண்டே எங்கட படியல் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் முதலா மிட் டே கான்செப்ட் ஒரு ரூம்ல இருந்து ஒரு சிஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ அப்படி காவியமோ இந்த மாரதமோ இந்த காவியமோ நான் வள்ளுவனோ நீ வாசிக்கியோன்றதான் வைரலானது. அதான் 3வது செக்மெண்ட்ல வரும். அந்த ஒரு 20 நிமிஷமும் அப்படியே ஸ்டேஜ் வந்து பட்டைய கிளப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான செக்மெண்ட். அதை விட நான் வந்து கூட அப்படின்னா கான்செப்ட் மாதிரி பண்றதை தாண்டி இது ஒரு ஆடியன்ஸுக்கு எனக்கும் ஒரு உரையாடல் மாதிரியான ஒரு 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 போக்குல தான் கொண்டு போவேன். அப்படின்னா இந்த கேப்ல எல்லாம் போய் கதைப்பேன், ஸ்டேஜ்ல இருந்து வாங்கி போயிட்டு கதைப்பேன். ஏதாவது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோமா, என்னது என்ன தேவை, என்ன மாற்றணும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, என்ன பிடிக்கல, நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும். கொன்சர்ட்ல வேற எல்லாருக்குமே எல்லாம் பிடிச்சுதான் வரையணும் மட்டும் இல்லை, சில குறையை சொல்லணும் மட்டும் வரையணும், குறை பிடிக்க வேண்டும் வரையணும். ஸோ அப்படியான விஷயங்களும் இருக்குது. குறைகள் நல்லதுதான், அது இருக்கலாம் திருத்தப்படும். ஸோ அதனால நான் எல்லா விஷயத்தையுமே கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஸோ கான்செப்ட் டைப் இப்படிதான் இருக்கும். ஒரு 4 செக்மெண்ட் இருக்கும். 4 செக்மெண்ட்லையும் வந்து வேற டைப்பான பாட்டு இருக்கும். இடையிடையே இங்க இருக்கிற லோக்கல் ஆர்டிஸ்ட், இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குது. அவையிலும் இடையிடையில பெர்ஃபார்ம் பண்ணும். அவ்வளவுதான். நன்றி வாய்ஸ். மற்றது முக்கியமாக உங்களை பார்த்து சொல்றதுலேயே நான் அறிமுகப்படுத்த மறந்துவிட்டேன். இந்த பேர் கிருபா பிள்ளை, ஈசி 24 சென்டர் ஆன்லைன் மீடியா நடத்துகிறேன். நன்றிகள். நன்றி கிருபானா. Thank you very much for that detailed explanation. Show வந்து Saturday, January 24th, 6:30 gate opens. So I'm going to put it in a very easy language so everybody can understand. 24th at 6:30 the gate opens. There's no ifs and buts. We will have the doors open. It's a weather. It seems like a very cold weather. சரியான குளிர்கால நிலை இருக்கிறதால இந்த லாபியில தான் உங்களோட எல்லாரும் நேரடியாக உள்ள வரலாம். வாசல்களில் உங்களுக்கான டிக்கெட்டுகள் செக் பண்றதுக்காக இருக்கணும். they will check you and let you in. இதை வந்து எங்கள்கிட்ட எல்லாரும் பார்த்துருப்பீங்க. thirdeyes.ca என்ற வெப்சைட்ல உங்களுக்கான டிக்கெட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம். இல்லைன்னா இங்க ஸ்பைஸ்லேண்ட் சூப்பர் மார்க்கெட் இந்த பிரான்ச்சஸ்ல ஏஜாக்ஸ், மார்க்கம், ஸ்டார்போல இருக்கு, அதுல வாங்கலாம். பூக்கடை, ஃப்ளோரிஸ் அவைண்ட கடைகள் இருக்குது, நல்லா கேட்டரிங்ல இருக்குது. அண்ட் மற்ற வியாபார ஸ்தாபனங்களையும் வெளியில நீங்க போற பிரபலமான வியாபார ஸ்தாபனங்கள் வெளியில டிக்கெட் சோல்ட் ஹியர் என்று போட்டிருந்தா நீங்க அங்க டிக்கெட் வாங்கலாம். அங்கே கடைகள்ல வந்து நீங்கள் டிக்கெட் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் உங்களோட பிசிக்கல் டிக்கெட்டை வாங்க முடியும். வெள்ளிக்கிழமைக்கு பிறகு நீங்கள் ஆன்லைன்ல தான் வாங்கலாம். சில பேர் கால் பண்ணி கேட்குறீங்க இங்க நேர வந்து வாங்கலாமான்னு. அது வந்து எங்களோட ஸ்பேஸை பொறுத்து தான் அது மாறும். டிக்கெட்ஸ் வந்து இந்த பாஸ்ட் 3 daysல நிறைய விற்பனை இருக்குது. அதனால this is going to be a sold out show. இது வந்து முற்றுமுழுதா விற்பனையாகப்பட்ட ஒரு ஷோவா தான் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு தேவை டிக்கெட் வேணுமெண்டா நீங்கள் அதை ஏர்லியாவே அதை வாங்கி வச்சுக்கொள்றது வெரி வெல் ரெக்கமெண்டட். மற்றது ஷோ வந்து 6:30 இருந்து 10:30 வரைக்கும் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கு. ஸோ மோர் ஆர் லெஸ் 10:30 இருந்து 11 வரைக்கும் போகும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் தேர். ஸ்டாண்டிங் டிக்கெட்ஸ்ன்றது மட்டும்தான், அதுதான் அந்த ஃபேன் ஸ்பேஸ் மாதிரி இந்த ரேம்போட ஒரு கொஞ்சம் அது டிக்கெட்ஸ் இருக்குது. அது லிமிடெட் நம்பர்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் தான் அவைலபிள். அந்த டிக்கெட் வந்து we have tickets from $50, $100, $150 and $200 VIP tickets.
VVIP tickets have already been sold out. So VIPs and regulars are still left some, and then we have $50 tickets, and standing tickets are very limited quantity available. So உங்களுக்கு தேவையான டிக்கெட்டை தேவையான டியரை வாங்கிக் கொள்ளலாம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இதுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்குது டொரண்டோவில். எங்களுக்கு பல பேர் ஃப்ரம் மில்டன்ல இருந்து போர்ட்பெரியில இருந்து எல்லா இடத்துல இருந்தும் அடிக்கலாம். ஸோ வாகிசனும் ராப்சிலோனுக்கும் அத்விக்கையும் திசோனையும் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டமே தயாராக இருக்குது அவைகளை கொண்டாடுறதுக்கு. ஸோ அன்றைக்கு இரவு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாகும். வாகிசன் சொன்ன மாதிரி ஒரு இமர்சிவ், ஒரு ஒன்றிணைந்த ஒரு 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 லைவ் கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் டெஃபினட்டா பார்க்கலாம். இது என்டையர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் என்டர்டெயின்மெண்ட். அதனால நீங்கள் நம்பி வரலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதோட வேறு கொஸ்டின்ஸ் இருந்தால் த்ரூ அவுட் வேறு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்கு யாரு இருந்தா கங்காங்க. வணக்கம். நீங்கள் எங்கள் மொழியை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். எங்கள் மொழி என்பது எங்கள் தமிழ் மொழி மட்டுமல்ல, எங்கள் மொழி வழக்கையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய சவாலான விடயம். நாங்கள் இங்கு எங்கள் யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கில் அல்லது மட்டக்களப்பு பேச்சு வழக்கில் இங்கு நாடகம் நடித்தால் ஒரு தமிழகத்து உறவு இருந்து சொல்வார், உங்கள் மொழி எங்களுக்கு புரியவில்லை என்று. ஆனால் பரதேசி திரைப்படத்தில் வந்த அந்த காலத்து தமிழையும் 1920 படத்தில் வந்த தமிழையும் அல்லது தமிழகத்தின் எல்லா வட்டார தமிழையும் மலேசிய தமிழையும் கூட நாங்கள் எந்த விதமான விமர்சனத்துக்கு உட்படுத்தாமல் ரசிக்கின்றோம், விமர்சிப்பதில்லை, அதை குறை கூறுவதில்லை. ஆனால் இத்தகைய சூழல் நீங்கள் அதை வெற்றிகரமாக தமிழகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் அந்த சிறுவை புட்டுப்பாட்டு போல, இந்த முருகனை போல, முருகனுக்கான வண்ணமயில்கிற பாடலை போல எங்கள் பண்பாட்டு அடையாளங்களை நீங்கள் தொடர்ந்தும் கொண்டு வர வேண்டும். தொடக்கத்திலே நம்பிக்கை தந்த எங்கள் மிகச்சில ஈழத்து கலைஞர்கள் தொடக்கத்திலே நம்பிக்கை தந்தார்கள். நாங்களும் எங்களால் இயலுமான ஊக்கம் கொடுத்திருந்தோம் அவர்களுக்கு. ஆனால் பின்னாளில் பேரினவாதத்தோடு அகப்பட்டுக் கொண்டார்கள். ஆனால் எங்களபடியால் அப்படி போக மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எனவே உங்கள் பணி தொடரட்டும். நன்றி. இந்த ஈழத்து கலை தொடர்பாக, ஈழத்து வட்டார வழக்கு தொடர்பில் நீங்கள் ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா? இப்போது யாழ்ப்பாண தமிழ் தனித்துவமானது, மட்டக்களப்பு அதற்கு உரிய தனித்துவத்தோடு இருக்கிறது. எனவே இத்தகைய வடிவங்களை வெளிக்கொணர்வதில் ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? நன்றி. நான் கண்ணே தமிழ் வானொலி தாய் வீடு சார்பில் கந்தசாமி கவிராகிறேன். நன்றி. என்ன சொன்னால் இதில் கணக்கு ஆன்சர்ஸ் இருக்கு. முதலாவது விஷயம் என்ன சொன்னால், தமிழ்நாட்டு நண்பர்கள் வந்து உங்களுக்கு அது விளங்கலைன்னு சொல்லி புரியலைன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே நான் கதைக்கிறதும் வந்து சில நேரம் வயலுக்கு விளங்குறேன். ஆனால் அவங்களுக்கு நான் கதைக்கிறது பிடிக்கும், விருப்பம். நான் கதைக்கிறத கேட்கறது விருப்பம். சொல்லினா இன்னமும் கதைக்கிற நல்லா இருக்குது கேட்க, பட் எனக்கு அதை தக்கண்டு விளங்கி கொள்ளலாக இருக்குது என்று சொல்லிவிடும் வழியே அவர்களுக்கு எங்களோட மொழி, எங்களோட தமிழ் ஸ்லாங் பிடிக்கலையே அப்படின்னு அவர்களுக்கு எங்களோட தமிழ் ஸ்லாங் இனிமேல் விருப்பம். எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் வந்து பாடத்துவம் கேட்கல. இப்போதான் கொஞ்சம் 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 எப்படி சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பியூர் தமிழ பாடினாலும் கொஞ்சம் சில சில இடத்துல ஆங்கில வார்த்தைகள் எப்பயாவது சேர்த்துருக்கேன். ஏதாவது தேவை கருது கட்டாயமாக சேர்க்க மாட்டேன். இப்போ வரைக்கும் 199% வந்து பியூர் தமிழ் தான் எழுதுவேன் பாட்டு. எங்கேயாவது ஒரு பாடல்கள்ல ஒரு வேர்ட் 2 வேர்ட்ஸ் வந்து ஏதாவது ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆரம்ப காலகட்டத்தில் அதுவும் இல்லை. அப்போ எழுதே இல்லை. எனக்கு முதலா ஒரு கான்செப்டுக்கான ஒரு கொழும்புல இருந்து ஒரு கோல் இருக்குது. இங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கணும் பாய்சன் ஒரு வீடியோ கால் வாங்க ஒரு காட்டுறாங்க. அப்படின்னா ஒரு வீடியோ கால்ல கதைக்க போனா எந்த ஆர்டிஸ்டுமே இந்த மூஞ்சியை கூட பார்க்கணும். அங்க அவள் எல்லாரும் லைவ் பேண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணி போகிறோம். யாருமே ஃபேஸ்புக்கில் பார்க்கல. 2019 ஆண்டு அப்போ நான் டக்குனா அண்ணாட கேட்குறேன், நான் எப்போ வரணும் கான்சர்ட்டுக்கு. அவர்கிட்ட நீ எதுக்கு வாரேன்? அப்போ நான் பாடையிலேயே வந்து கேட்டேன், இந்த தமிழை வந்து ஊரை விட்டு வெளியில கேட்க மாட்டாங்க என்று சொன்னேன். சொன்ன உடனே அது வரைக்கும் கூட நான் யோசிக்கல. அப்படி அப்போ தான் யோசிச்சேன், எங்களோட தமிழை ஊரை விட்டு கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. தமிழுக்கு இருக்க வேல்யூ எனக்கு அப்பவே தெரியும். தமிழுக்குன்ற ஒரு வேல்யூ இருக்குது, இது வேற வேல்யூ இருக்கு. ஆனா என்ன உங்களோட தமிழை உங்களோட உறவு விட்டத்தில் கேட்க மாட்டாங்கன்னு சொல்றது. இதே தமிழ்ல தான் நான் பாட்டு பாடுவேன், இதே தமிழ்ல தான் கேட்க வைக்கிறது என்றது அன்றைக்கு சேவ் பண்ணிட்டேன்.
அதுக்கு பிறகு சரியா ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு ஜுவன் சங்கர் ராயா சார் கான்சர்ட்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு 30,000-40,000 பேர் கிரௌட. அதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிக்கல. அதே ஆள் வந்து ஸ்டாண்டிங்ல இருந்து கைதட்டி கொண்டிருக்கிறார். வாய்ஸர் கைதட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு நான் பார்க்குறேன் ஆளை பார்த்துட்டு ரங்கி போய் ஓடி வந்து கட்டி பிடிச்சோன்னே நீ சாதிச்சிட்டாங்க அப்பாட்ட ஏன்னு ஊரை விட்டு வெளியில கேட்க முடியாது சொன்ன தமிழை 30,000-40,000 பேருக்கு மேல நின்று உன்னை கூப்பிட மாட்டேன்னு சொன்ன என்னையே கைதட்ட விட்டு உன்னை ரசிகன் ஆக்கி இருக்கிறியே. அப்பேக்குள்ள எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததால் அங்க நான் வின் பண்ணல, தமிழ் வின் பண்ணி இருக்குது என்றது. சாதாரண எனக்கு செம ஹாப்பி. அத மாதிரியான விஷயத்தை எனக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா உண்மையை சொல்ல போனால் நீங்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறது கூட ஒரு விதத்துல எங்களோட படியல் என்று நீங்கள் சொன்னாலும் தமிழை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. தமிழை கொண்டாடி கொண்டிருக்கபடிதான் உங்களுக்கு எங்களோட படியிலேயே தெரியுது. இல்லைன்னு சொன்னால் இப்ப எத்தனை பாட்டு செஞ்சாலும் எங்களோட படியலும் உங்களுக்கு தனியா தெரியுது எங்களை என்று சொன்னால் அது காரணம் வந்து நாங்கள் பாவிக்கிறது தமிழ். ஆகையால இந்த தமிழ் என்ற விஷயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு கலை பயணத்துக்கு ரங்கீனம் ஸ்டார்ட் எப்படின்னா நாங்கள் இந்த இதுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. ரங்கேக்குள்ள தமிழ் வீணம் தேசிய வீணம் எங்களோட எல்லாத்தையுமே அதை ஸ்டார்ட் பண்ணி போட்டு கொஞ்சம் தனிப்பட்ட ரீதியான பணம் கனவுகள் வந்த உடனே அந்த கொள்கைகள்லாம் தெரியாம போயிடும். என்ன தேவையில்லை. உண்மையை சொல்ல போனால் நான் வந்து பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்சு டிகிரி முடிச்சுட்டேன். மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு லண்டன் யூனிவர்சிட்டி தான் கிடைச்சது. யூனிவர்சிட்டி போகாமல் நான் இந்த ஃபீல்டுக்கு நினைக்கிறேன். நான் நினைச்சிருந்தால் பயோமெடிக்கல் சயின்ஸ் போய் அந்த ஃபீல்டுக்கு போயிருக்கேன். நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு நினைக்கிறேன். என்னுடைய அம்மா எனக்கு 100க்கு 100 தடவை அம்மா சொன்னது உன்னை நம்பி போகிற எடுத்துக்கல. இதுல ஒரு அம்மாவுக்கு தெரியும் படியை நங்கிட்டாங்கன்றால் ஒரு கரகண்டு வருவாங்க. அதோட எனக்கு இருந்த பலம் வந்து இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னை புஷ் பண்ணி கொண்டு வந்தாங்க. என்ன விஷயத்துக்குள்ளேயும் என்ன மூவ் பண்றதுக்கு முன்னுக்கு விட்டு பிடிச்சு சின்ன சண்டைகள் இருந்தாலும் என்ன விட்டு பிடிச்சோம் முன்னுக்கு போன்னு. எனக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. அப்படி என்றால் எங்களை வந்து பாரதூரமா நம்புறீங்க எல்லாரும் எங்களை படியே ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாங்க, ஏதோ விஷயம் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு 2021ஆம் ஆண்டே எனக்கு தெரியும் இந்த விஷயத்துல நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ வாங்கிட்டோம். ஆனா எங்களை ஒரு எப்படி சொல்றது ஒரு அளவு கணக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும். எல்லாரும் நம்புறாங்க எங்களை படியே ஏதோ சம்திங் செய்வாங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் களங்கம் விளைவிக்க கூடாது என்றதாலதான் நீங்க பார்த்திருப்பீங்கள் தென்னிந்திய இதுக்கு போயும் டெலிவிஷனுக்கு போயும் நான் இந்த ஸ்லாங்ல ஒரு துளி கூட மாற்றம் வரக்கூடாது என்றதுக்காண்டியே நான் ஒவ்வொரு நாளும் வீட்டை போனோடனே உடனே அம்மாட்டு கதைச்சு நோமலைஸ் அதாவது நான் கதைக்கிறது என்னதான் உங்களுக்கு விளங்காட்டிக்கு பரவாயில்ல, நான் எந்த தமிழ்ல தான் கதைப்பேன் என்றதை 100க்கு 101 அதுல நின்றான். ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பார்வை இருந்தது. ஈழத்துல இருந்து போற படியலோ இல்ல இலங்கையில இருந்து போற படியலோ அங்க போனோடனே அந்த அக்சன்ஸை மாத்துறது, ஸ்லாங்கை மாத்தி கலைக்கிறாங்க. அதே மாத்துறது சொன்னால் மேபி அவையில் இந்த ஸ்டைலுக்கு நாங்கள் கதைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும் மாத்திக்கணும். உண்மையை சொல்ல போனால் அவைகளுக்கு தங்களோட ஸ்லாங்கை விட எங்களோட ஸ்லாங் தான் பிடிக்கும், எங்களோட தமிழ் தான் விருப்பம். நீங்க எங்களோட தமிழ்ல காய்ச்சிங்கன்னா இன்னும் உங்கள அவளுக்கு பாசம் கூட முடிய குறையாது. நான் வந்து ஒரு முடிவுலாம் போனேன். அப்படி என்றால் முதலாவது விஷயம் நான் எனக்கு அந்த ஷோ வரையிலேயே நான் கேட்ட விஷயம், நான் என்னுடைய நிலத்தை பற்றியும் என்னுடைய நாட்டை பற்றியும் சொல்ல பாடுவேன், பரவாயில்லையோ தம்பி பாடலாம்னு சொல்லினேன். 2வது விஷயம் கேட்டு நான் என்னுடைய ஸ்லாங்கை விட்டு மாற மாட்டேன். எனக்கு சில வரையறை இருக்குது, அதை தாண்டி இந்த விஷயம் செய்ய மாட்டேன், தம்பி செய்யலாம் மாட்டேன். ஸோ நான் கொடுத்த போயக்குள்ள நான் டிமாண்ட் பண்ணி போனேன். ஏனென்றால் எங்களுக்குரிய ஒரு கலை கலாச்சார பண்பாடு எல்லாமே இருக்குது, அதை தாண்டி நான் ஒரு விஷயம் பண்ண மாட்டேன் என்ற ஒரு வரையறைக்கு போனதால உங்களை படியனா நான் நிற்கிறேன்றதை நீங்க எல்லாரும் கொண்டாடுறதுக்கு நான் ஒரு எப்படி சொல்றது, நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க எங்களை படியே தான் நிற்கலாம் பேரண்ட்ஸ் டிவியில் நிற்கலாம் பேரண்ட் நீங்க சொல்றீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு போயக்குள்ள உங்களுக்கு கிளம்ப வரக்கூடாது, உங்களை படி தான் விஷயம் பண்ணிருக்கான்னு சொல்லக்கூடாது. அதனால நாங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் வெரி ஷார்ப்பாக தான் இருக்கிறோம். அதோட காசுக்கு விலை போறதுக்கும் நாங்கள் ரெடியா இல்லை. எப்படி சொல்றோம்னா பேரினவாதம் இல்லை, எந்த பெரியாமல் வந்தாலும் வெங்கட சனத்தில் இருக்கிற காசு வருது. ஸோ நான் இங்க வந்த உடனே நீங்க ஒன்றா நீங்க கேட்கலாம், வந்த உடனே நான் என்ன சொன்னா தெரியுமா சொன்னால் எனக்கு இங்க வேலைக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா எங்களுடைய ஆட்கள் இங்க வந்து இன்னொரு சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சிருக்கணும். ஒன்றுமே இல்லாம வந்த எங்களோட சனம் இங்க இன்னொரு சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த அண்ணா நான் அப்படியே சொன்னேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரும் பார்க்கலையே.
இப்ப பேரண ஒரு இதுக்குள்ள இருந்து அதுக்குள்ள போயிடுவோம் விழுந்துருவோம். எனக்கு பிரிவினை இருக்குது இல்ல, அது சில துவேஷம் எல்லாம் சொல்லிடுறேன் இருக்குது இல்லையன்ற தாண்டி நான் அந்த டாபிக்கை விட்டுறேன். எனக்கு எந்த மொழியிலையும் எந்த இனத்திலையும் அளவு கடந்த காதலும் பாசமும் இருக்குது. அது மட்டும் தான் சொல்லுவேன். எனக்கு மற்ற இனத்தை பிடிக்கலையோ எனக்கு அவை எதிரி என்று சொல்ல மாட்டேன். நான் எந்த இனத்தை நேசிக்கிறேன், எந்த இனத்துக்காக என்ன விஷயம் பண்ணுவேன் என்றதான் என்னென்ன கொள்ளுங்க. அதனால காசுக்கு விழா போறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிடுவோம். அதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். இது இப்ப இல்லை, எத்தனை வருஷம் நடந்து நீங்கள் கூப்பிட்டு என்ன கையாட்டி இருக்கலாம். உங்களை பொடியை இப்படி செஞ்சிருக்கீங்க. ஆமாம், வாய்ஸின் பல பாடல்களை கேட்ட போது எங்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அப்படியான அதான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த அப்படியான ரெண்டு நம்பிக்கை, உங்கள் மீதான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லியிருந்தோம். நல்ல தளபதிகள் 2 பேர் உங்களுக்கு அமைந்திருக்கிறார்கள். கிஷோர் விஜயமோகன், அத்விக் உதயகுமார். உண்மையிலேயே தம்பியுடைய படைக்கஞ்சான் போல இப்போது நண்பர்களுடைய எந்த படைக்கும் அஞ்சான் என்று நீங்கள் மெய்ப்பித்துக் கொண்டு வருகிறீர்கள். வாழ்த்துகள். தொடரட்டும் உங்கள் கலை பயணம், கலை பணி. நன்றி. வணக்கம். எனக்கு நல்லதாஸ், தேசிய ஊடகத்திலிருந்து 90ஆம் ஆண்டின் இடைப்பகுதியிலிருந்து இறுதிக்குள் வரை நல்லை முருகன் பாடல்கள் என்று ஒரு 10 பாடல்கள் சேர்ந்த ஒரு இசைத்தட்டு ஒன்று தாயகத்திலிருந்து வெளியானது. வாய்ஸனுடைய அந்த வண்ணமயிலும் கேட்ட போது எனக்கு நல்லை முருகன் பாடல்கள் நிறைய ஞாபகம் வந்தது. ஏனென்றால் அந்த நல்லை முருகன் பாடல்கள் அந்த பக்தி பாடலாக பலர் பார்த்தாலும் அதில் நிறைய அரசியல் பேசப்பட்டிருக்கு. உங்களுடைய எல்லா பாடல்களும் பார்வதி மகன் பாடலாக இருந்தாலும், புட்டு பாடலாக இருந்தாலும், இப்பொழுது பெரிதாக பேசப்படுகின்ற வண்ணமயிலும் பாடலாக இருந்தாலும் நிறைய அரசியல் அந்த பாடல்களில் இருக்கும். இதனுடைய சாதகம் பாதகம் பற்றி சொல்லுங்களேன். இந்த அரசியல் பேசுவதனால் இருக்கின்ற சாதகம் பாதகம், அதை பேசப்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவம். இதுல பாதகங்கள் எங்களை பக்கம் தான் இருக்கும். அதே அதாவது கேட்கிற ஆடியன்ஸுக்கோ அல்லது பார்வையாளர்களுக்கோ கேட்பவர்களுக்கோ இதுல எந்த பாதகமும் இருக்காது. பாதகம் எங்கள் மூண்டி இருக்குமோ அல்ல எனக்கு தனிப்பட்ட இதை தான் வருது. ஆனா அதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி என்றதாலதான் இந்த விஷயத்த தைரியமா வாங்கி இருக்கிறேன். இதுல சாதகம் என்று சொல்ல போனா இது ஏன் நான் இது செய்யணும்னு சொன்னா, மெயினா இப்போ ரீசெண்டா கடைசி லாஸ்ட் வீக் லண்டன்ல ஒரு கான்சர்ட் பண்ணியிருந்தேன். அந்த கான்சர்ட்ல நாளைக்கு 250 பேர் இருக்கிற ஒரு ஹோல், அது ஃபுல்லா சோல்ட். 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் ஃபுல்லா சோல்ட் ஆயிடுது. வெளியில ஒரு 50-60 குடும்பம் வெயிட் பண்ணி டிக்கெட் பண்ண முடியாம போயிருந்தேன் லண்டன்ல. அந்த கான்சர்ட்ல வந்ததுல சரிக்கரவாசியான ஆட்கள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகள் இங்க இருக்கிற எங்கள்ட அடுத்த தலைமுறையும் எங்கட இளைஞர்கள் பட்டணம் தான். அப்ப அவங்க இருக்கீங்களே எனக்கு ஒரு டவுட் வந்தது. என்ன நாங்கள் தமிழ்ல ஃபுல்லா பாட்டு பாடுறோம், அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல படிக்கிறபடி லேர்ன் பண்றாங்க, உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி பிடிக்க போது விளங்குதுன்னு பார்த்தா நான் கான்சர்ட்ல பாடிக்கொண்டு இப்படி ஒர்க் பண்றேன். உன்னிக்கின்ற ஒரு சின்ன படியன் அந்த பாட்டை பாடுறான், வண்ணமயில ஒரு பாட்டை பாடிக்கொண்டிருக்கேன். பாடிக்கொண்டு அந்த படியை கூப்பிட்டேன் ஸ்டேஜ் பாட விட்டா என்ன விட நல்லாவும் பாட போறான். அந்த பாட்டை நானே கிரியேட் பண்ண, நானே அவ்வளவு பாட மாட்டேன், நல்லா பாடுறேன். அந்த பாட்டை பாடிக்கொண்டு எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், அவரோட ஒரு வெற்றி மாதிரி. எப்படி என்றால் என்னுடைய நோக்கமே அதுதான். எப்படி என்றால் அடுத்து வர சந்ததிக்கு நாங்கள் பாட்டுன்ற விஷயத்துல என்னதான் டான்ஸ் ஆனாலும் பாடி லைக் ஒரு கழிப்பு தான், ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பண்றோம். பண்ணினாலும் ஒரு வாழைப்படத்துல ஊசி ஏற்றுற மாதிரி தான் இந்த விஷயம். நசுக்கிடாம கொண்டே சேர்ப்போம் இந்த விஷயங்களை. அப்போ பாடல்களுக்கு நான் திணிச்சாத்தான் அவங்க தங்களை அறியாமே அதை வாயில முணுமுணு கேட்கல. ஒரு நேரத்துல யோசிப்பாங்க, இப்படி ஒரு பாட்டுக்கு இதுக்கு மீனிங் என்ன என்று தேட போய்க்கல. அவனுக்கு விளங்க, ஓகே இந்த விஷயத்தான் வாய்ஸ் நான் எழுதியிருக்கிறேன், இந்த விஷயத்தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு படியன் லண்டன்ல நான் 2023 கான்சர்ட் பண்ணிக்கல, அந்த படி தான் இப்ப இன்ட்ரோ பண்ணாங்க அலன் ஒரு படியன். அவன் எனக்கு இந்த போர்க்கொடி பாட்டுல கேட்டிருந்தான். முப்பாட்டன் ராவணன் 10 தலை ரத்தத்தில் எழுதுறீங்கள். நான் ராவணனை டிவில எல்லாம் பார்க்கல, வில்லனா தானே பார்த்துருக்கிறேன், ஹீரோ ராவணன் தானே அண்ணா என்று சொல்லி சொன்னான். அப்பைகளை முடிவெடுத்தா எங்கேயாவது இடத்துல நான் இதை அப்படியே டீகோட் பண்ணணும். ராவணன்ன்றது யாரு, ராவணன் எங்களுக்கு யாருன்றதை டீகோட் பண்ணிக்கணும் என்றதை நான் முடிவெடுத்தேன். அதுல இருந்தே நான் எல்லா பொருட்களையும் சொல்லிவிட்டேன்.
நான் எதுக்கு ராவணனை ஹீரோன்னு சொல்றேன், எனக்கு ஏன் ராவணனை பிடிக்கும் என்றதை சொல்ல வருகிறேன். அப்ப பாடல்களாக வந்து ஒரு பெரிய புரட்சியை செய்யலாம். ஏன்னு சொன்னால் உங்களை எல்லாருக்குமே தெரியும், எங்களோட கூத்துகளும் எங்களோட கலை வடிவமும் தான் எங்களோட போராட்டங்களுக்கு பெரிய வலுவாக கொடுத்திருந்தது. அது ஒரு பெரிய ஒரு புரட்சிக்கான ஒரு வீத்து மேல். ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன் என்றால், எங்களுக்கு நாங்கள் போராட்டம் வேண்டாம், புரட்சி வேண்டாம், நான் அதை சொல்ல வரையில. ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட அடுத்த தலைமுறைக்கும் சரியான விடயங்களை கொண்டே கடத்தணும், எங்களோட மரபுகள் எங்களோட வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக எப்படி சொல்றது, வடிவங்கள் மாறலாம்னு சொன்ன மாதிரி எங்களோட இது ஒரு 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 வழி என்று நான் யோசிக்கிறேன். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கான வழி என்று யோசிக்கிறேன். அதனாலதான் இப்படியான பாடல்களுக்குள்ள சில அரசியல் என்று சொல்ல முடியாது, எங்கள்கிட்ட வரலாறுகளை கடத்தணும் என்று அதுக்கு சொல்லலாம். பொண்ணு சிரிக்கான ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அது சம்மந்தமே இல்லாமல் பொம்பளை பிள்ளைகளை வர்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டு ஃபுல்லா. இடையில பாத்தீங்கன்னா எழுதியிருப்பேன், அந்த பஞ்சியொலிர் விஞ்சுகுளிர் பல்லவம் எனங்க, கம்பர் எழுதின சூப்பனை எழுதியிருப்பார். பஞ்சியொலிர் விஞ்சுகுளிர் பல்லவம் எனங்க, செஞ்சவிய கஞ்சனிக சீரடிகளாகி அம்சொல்லம் அஞ்சியன அங்கமென இன்னும் பஞ்சியன நஞ்சமென பஞ்சமகள் வந்தாங்க. இதே வசனை வச்சு அங்கால பெண்ணழகு பூவில் இல்லை பூவில் இல்லை பூவில் அதனால எழுதியிருப்பேன். அவ்வளவு வசனம் கம்பர் எழுதினது. அதே அப்படியே வந்து வச்சுட்டு நான் அதே மாதிரி ஒரு பாடி நான் எழுதினேன். அப்படின்னா பெண்ணழகு பூவில் இல்லை பூவில் இல்லை பூவில், பெண்ணழகில் பின்னுருவில் பொக்கிசத்தை வைத்தார், கண்ணியின்றி என்ன செய்வேன் பாவி மகன் நானும், தேரில் உன்னை காண வந்தேன் சோழ கொடி நானும் என்று எழுதியிருக்கேன். அதுல பாதி இதுல பாதி. தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த பாட்டு பாடேக்கல அந்த லிரிக்ஸை பாடமாக்கிடுவான். பாடமாக்கினால் சிலப்பதிகார சொல்லி கம்பர் எழுதின எங்களோட ராமாயணத்தில் எழுதின சூப்பனையை பற்றி எழுதின வரிகள் வந்துடும். ஸோ இதுதான் எங்களுடைய நோக்கம். எப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட வரலாறுகளையும் எங்களோட இலக்கியங்களையும் எங்களோட விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அரசியல்ன்றதை தாண்டி எங்களோட வரலாறை கடத்த வேண்டிய நோக்கம் என்பதுதான் என்னுடைய ஒரு பங்காக இருக்கு. வணக்கம். ஈழத்து கலைஞர்களாக நீங்கள் இந்தியா சென்று சமையல் கலைஞர்களாக மாறியது காரணம் என்ன? சமையல் கலைஞனாக மாறினது எப்படி என்றால், கடவுளே ஓகே என்ன சொன்னால், முதலா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷோ பிக் பாஸ் தெரியும். பிக் பாஸ் தெரிஞ்சாங்க. பிக் பாஸுக்கு தான் என்ன 2023 இதுல கேட்டவன் பிக் பாஸுக்கு வேறு சொல்லி கேட்டவன். அப்பேக்குள்ள பெருசா எனக்கு உடன்பாடு இருக்கு பிக் பாஸ் போறதுக்கு. ஏன்னு சொன்னால் எனக்கு அதான் சொன்னேன், சில சில விஷயங்கள் நான் செய்யணும்னு நினைப்பேன். அப்பேக்கு பெருசா உடன்பாடு இருக்கேன். அதுக்கு பிறகு இன்னொரு டைம் பிக் பாஸ் வந்திருந்தது. அந்த டைம்ல போவோமோ இந்த முறை ஏன்னு சொன்னால் எங்கெண்ட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி போற பொடியல் பொம்பளை புள்ளியல் ஒன்றுமே நாட்டை பற்றி கதைக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது, தேசத்தை பற்றி கதைக்க எவ்வளவு இருக்குது, அங்க போய் நின்று அதை பற்றி ஒண்ணுமே கதைக்காம இருக்குன்றது ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு பொறைமை. என்னடா ஒண்ணுமே கதைக்காம போய் இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செய்யணும்? ஒரு இல்ல ஒரு உலகமே பார்க்குற ஒரு டெலிவிஷன் கிடைக்கல. அந்த டெலிவிஷன்ல வந்து என்ன செய்யணும்? எங்களுக்கு நாட்டை பற்றி கதைக்க போனால் அந்த இடத்துல கதைக்கலாம். என்ன ஒரு எங்கள்கிட்ட வரலாறுகள் எங்கள்கிட்ட சான்றுகளை பதிய வேண்டிய இடம் அது. அங்க போய் நின்று கொண்டு ஃபன் பண்ணி கொண்டு வந்தால் எனக்கு அது அக்செப்ட் பண்ண முடியல. அதனாலே பிக் பாஸ் போகணுன்ட்டு அடுத்த முறைன்னு சொல்லி போட்டேன். ஓகே வரணுன்றவன் இவங்க 2 பேரும் நின்றாங்க, நீ போகவே கூடாது, வேண்டாம் போகணும். சரி என்று விட்டாச்சு. அதுக்கு பிறகு இந்த படம் ஹீரோ சைன் பண்ணியிருந்தேன். அப்ப ஹீரோ சைன் பண்ணிருக்கீங்களா ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படிங்கிறத எனக்கு மீடியா மேசன்ல இருந்து கோல் இருக்குது, வாய்ஸான ஒரு சும்மா ஒரு மீட்டிங் மட்டும் வாங்குவாங்க. போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு. எனக்கு சத்தியமா சமைக்க தெரியாது. அம்மாவுக்கு இந்த காய்கறிகள் வெட்டி கொடுக்குறது, தேங்காய் தண்ணி கொடுக்குறது, கடைசி பொடியை நான் வீட்டுக்கு தெரிஞ்ச எடுபடி மாதிரி எல்லா வேலையும் அம்மா செஞ்சு கொடுக்குறேன் காலையில் சுற்றி கொண்டு. அப்போ அந்த கடைக்கு போய் மிளகாய் பண்ணுறது அது ரெண்டாவது படி என்ன சமைச்சு கொடுப்பாங்க. கடைசி படியை மட்டும் வேற இடத்துல இருந்து பதிவு பண்ணது கடைசி படியை மட்டும் சமைப்பாங்க. ரெண்டாவது அப்படி சொல்லல. நான் சொல்றேன் கடைசி பொடியன்ல கொஞ்சம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் துருதுரன் இருக்கிறது. கடைசி பொடியெல்லாம் சுட்டிகள் வச்சிருக்கேன். அப்ப
வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறபடியா அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. பின்ன சரியான போட்டு அங்கே போனோம்னா சொன்னதான் 2 விஷயம் கேட்டேன். நான் வந்து எங்கள் நாட்டை பற்றி தான் மோசம் கதைக்க வேண்டியது. அடுத்தது எந்த உண்மைண்ட எந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளேயும் இருந்து இல்லாமல் எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும். அது நீங்கள் குரூப்பிங்கில் இருந்தாலும் அந்த ஷோக்கு ஆகும். ஓமெண்ட் சொல்லியாச்சு. அம்மாட்ட ஃபோன் எடுத்து சொல்கிறேன், அம்மா இப்படி சமைக்க பழகணும், உனக்கு தான் சமைக்கவே தெரியாது, போதாய எனக்கு சமைக்க போகிறேன், போன அங்கிட்டு போட்டாங்க என்னடா செய்கிறதுன்னு போட்டு சரி ரெண்டு போட்டு பிறகு சொன்னால் நீ சமைப்பேன்டா நான் சொல்லித்தரேன்ட்டு அம்மா ஒரு கண்டின் பிறகு தான் முதல்ல இப்படி அம்மா மேலே உறக்க சொன்னாலும் பிறகு பிள்ளையோட பக்கம் வேறு வேண்டாம். பின்ன சரி ஓகேன்னு போட்டால் அப்பா வந்து நல்லா சமைப்பார். அப்பா வந்து எப்படின்னா முதல் ஸ்டார்டிங்கில் வந்து சந்தையில் வேலை செஞ்சவர் வந்து மூட்டை தூக்குறது அப்படி இப்படி இருந்தவர். பிறகு அப்பா சமையல் ஹோட்டலில் வேலை செஞ்சு வந்து சமையல் வேலை செஞ்சு வந்தவர். பிறகு வீட்டில் அப்பாட்ட சமையல் ஒரு கைப்பாப்போம் அப்பாட்ட. ஸோ அப்போ எனக்கு ஒரு சரி வீட்டில் எல்லாரும் சமைக்கல எப்படியும் நானும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு போட்டு தான் சமைக்க போகும்போது முதல் தரமே ரிசோர்ட்டோன்னு சொல்லி இட்டாலியன் ஃபுட் நினைக்கிறோம். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் ஜோதிச்சேன் இதெல்லாம் வந்து சரி வராது, வெளிநாட்டு ஃபுட்டு இந்த இட்டாலியன் மலேசியா எல்லாம் போட்டான். எங்களுக்கு சரி புட்டும் இந்த புட்டு சம்பல் கோழிக்கறி ஊர் சாப்பாடு ரங்கம் கொண்டு போட்டு 2வது எபிசோட்லயே புட்டும் சம்பல் முடிச்சு ஒரு கறி வச்சோடனே கேஷ் ப்ரைஸ் 1 lakhம் அந்த முறை செஃப் ஆஃப் த வீக்கும் எனக்கு தான். அப்போதான் யோசிச்சேன் ஓகே அவர்கள் எங்களோட சாப்பாடு சமையலே எனக்கு செட் ஆயிடும். இதே சார்ந்து எங்களோட விஷயத்தையும் இதுக்குள்ள கொண்டு வரலாம். எங்களோட அதாவது எப்படி சொல்றது என்ன சமையல் கலையை தாண்டி நான் கதைக்கிறதுக்கான விஷயங்கள் கிடைக்கும். ஸோ நான் இந்த விஷயத்துக்குள்ளால எங்களோட விஷயங்களே கதைச்சிடலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில முதல் 2 எபிசோடும் வந்து அங்கேயே சொல்லி போட்டேன். எலிமினேட் பண்ணி விட்டுருக்கோம் போறேன், எனக்கு கஷ்டமா இருக்குது, சமைச்சு கொண்டு நிற்க முடியலையேன்னு. பிறகு பார்த்தால் அது சமைக்கிறதுக்கான சமையலுக்கான மட்டும் இல்லை, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுத்தது எங்களை பற்றி கதைக்கிறது. முதல் நாள் கேட்டு மெடிக்கலோ மட்டக்களப்பு ஸ்லாங்கை பற்றி ஸ்லாங் இருக்குது, அதை எப்படி வெளியில கொண்டு வரலாம் கேட்டதுங்க. நான் இந்த பாட்டுல வந்து ஒரு கால் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லி போட்டேன்கிட்ட நீங்கள் பாட்டு எழுதுங்கோ நான் உங்களோட நாட்டை பற்றி எழுதி கொண்டு நிற்காங்க பாட்டுகள் என்று ஒரு ஆள் சொன்னோம். சரி ஆர்டின்னு சொல்ல இல்லை. உடனே நான் அந்த பாட்டுல எழுதினேன் அப்படின்னால் அடி சுந்தரி என் தாயகத்தை வந்து பார் தங்க தமிழ் மொழியும் சிந்திய வெளிகளில் வீரங்களை விளையும் முப்பாட்டன் 10 தல கலைகளின் கழகம் ஊரெல்லாம் பெனைகள் தேசம் விளை நெல்லில் வாசம் வீசும் மீன் பாயும் கடலும் காற்றும் மட்டக்களப்பு மாட்டேன் மீன் பாயும் கடலும் காற்றும் கரையாத வரலாற்றை பேசும் ஈழத்து செண்பகத்து பறவை ஒன்று பாடுது வங்கக்கடல் கரையில் நின்று கடிகாலன் காதலுக்கும் கதைகள் உண்டு வதனி தேவதைக்கும் பிரியம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து அதாவது யாரும் எனக்கு வந்து என்ன பர்சனலா ஏதாவது தாக்கினால் நான் அக்செப்ட் பண்ணுவேன். வாய்ஸனுக்கு இப்படி ஒரு விஷயம்னு சொல்லி கதைச்சால் நான் அதை அக்செப்ட் பண்ணி விட்டுருவேன். ஆனா என்ன சுத்தி என்னுடைய மண் சார்ந்தோ அல்லது எங்கெந்த தேசம் சார்ந்தோ விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதைத்தான் உதவி பண்ணுவேன். அப்படி ஒரு பிரச்சனையோட எனக்கு இருக்குது. அது மாதிரி இப்ப ரீசெண்டா இந்த விஷயத்தை நான் கிளியர் பண்ணி விடுறேன். அப்படின்னா சமையல் விஷயத்துக்கு இவ்வளவுதான். நான் அது ஒரு ட்ரை பண்ணினா அதுல ஏதோ சக்சஸ் ஆயிட்டு அவ்வளவுதான். இப்போ ரீசெண்டா இந்த ஒரு பெரிய பிரச்சனை இவங்க எனக்கு எழுதுறவங்க பிரச்சனையோட பெரிய பிரச்சனை இல்லை, இவங்க சேர்ந்து வீட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. குரூப்ல எனக்கு அனுப்பி மச்சான் ஆர்வம் எழுதியிருக்கணும் என்னடா எழுதியிருக்கணும் மாட்டேன் பாராளுமன்றத்தில் ஈழத்து பாடல்களே அசிங்கப்படுத்தினார்களா அடுத்தது பாராளுமன்றத்தில் என்னடா இது விஷயம் வந்து கேட்டா இது எங்கள்ட லண்டன்ல பார்லிமெண்ட்டுக்குள்ள அப்படியே இல்லை என்ற ஒரு பிரச்சனை அங்க எங்களை அவமானப்படுத்தி அனுப்பினது அப்படி இப்படி. அது உண்மையான விளக்கம் என்னென்றால் இப்ப நான் சொல்றேன் எனக்கு இன்றைக்கு அந்த தெரியுமா ஒரு முட்டி மோதி முடியாம வெடிக்கிற மாதிரி தான் நீ சொல்ல வலிக்கிறேன். என்றால் இவங்க 2 பேர்ட்ட தொல்லையும் தாங்க முடியாம இருக்கு வெளியே கொண்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம் என்றால் பாராளுமன்றத்துல வந்து ஒரு பொங்கல் நிகழ்வு அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு ஒரு கௌரவி போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்க நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் 2 பாட்டு. எங்கள்ட பாடல் உள்ளாங்க நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்றதை அங்க இருக்கிற இங்கிலீஷ் யாருக்கும் சொல்லணும் நீங்கள்ன்றதான் எங்கள்ட அந்த பிளான். எங்களோட சேனம் என்ன செஞ்சது எங்களோட படியில பார்க்கணும்ன்ற ஆசையில எங்களுக்கு முன்னாடி எல்லாம் உள்ளுக்கு போனதால பார்லிமெண்ட்ல ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூவால குறிப்பிட்ட ஆட்களுக்கு மேலோளுக்கு நிற்க முடியாது. இப்ப இவே 3 பேர் முள்ளுக்கு வந்தால் உங்களை பார்க்கணும் ஆசையில எல்லாரும் ஒரேடியா வந்தால் அங்க சேஃப்டி இஷ்யூன்றதால நீங்க 3 பேர் போனாங்கன்னா எங்களை மறைச்சு விடும். அதுக்கு பிறகு என்ன செஞ்ச வேண்டால் அங்க வந்த சனம் எல்லாம் சின்னங்கள் எல்லாம் வருங்காலம் வந்து எங்களை வரவேற்கிறதுக்கு போடணும். எனக்கு அது ஒரு பெரிய கவலையா போச்சு, என்னடா இப்படியா போச்சு. அதுக்கு பிறகு என்ன செஞ்ச வேண்டாம் எங்களுக்கு 3 பேரும் தனியா கூப்பிட்டு தனியாக கவரை வச்சு எங்களுக்கு மெடல்ஸ் எல்லாம் தந்து அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட கதை கேட்க சொன்ன விஷயம்
எனக்கு என்ன எம்பி போப்பன் அவர் வந்து என்ன கதை கேட்க என்ன சொன்னவர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதாவது நீங்கள் உங்களோட அவருக்கு தெரியும் ரேப் கல்ச்சர் என்றாலே தங்களோட தேசத்தை பேர் கதைக்கிறதும் தங்களோட வேலைகள் பிரச்சனைகளை சொல்றது தான் ரேப் கல்ச்சர். அப்புறம் ரேப் ஆர்டிஸ்ட் சொன்ன உடனே அவர் எனக்கு சொன்ன விஷயம், எப்படியும் நீ இங்கிலீஷாக தான் சொன்ன, நீ எப்படியும் வந்து உன்னுடைய நாட்டை பிரதிநிதிப்படுத்தி உன்னுடைய நாட்டை பற்றி தான் நீ சொல்ல போற பாட போற, எங்களுக்கு தெரியும் உங்களோட தேசத்துக்கு எவ்வளவு இது நடந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ நீ அதை பற்றியான படம்லாம் செய்ய போற, கண்டிப்பா செய், இது உள்ள கடத்து இது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். ஸோ அதை எங்களுக்கு அங்கிருந்து கைட் பண்ணி சொல்லி தந்தோடனே அதை என் பண்ணி வந்தாச்சுது. ஆனா நாங்க முடிச்சுட்டு வந்தோம் ஒரு சில பேர் இருக்கிறோம் தானே, என்ன தெரிஞ்சல இப்படி இருந்தா அதுவும் தப்பு, அப்படி இருந்தா அப்படி அதுவும் தப்பு. நான் வந்து இந்த விமர்சனங்களை வந்து பெருசா வந்து தலைக்கெடுத்து கொடுக்கல, பாராட்டுகளையும் வந்து தலைக்கெடுத்து கொடுக்கல. ஏன்னு சொன்னால் எனக்கு கிடைக்கிற பாராட்டுகள் எங்களுக்கு கிடைக்கிற பாராட்டுகள் வந்து எல்லாமே தமிழுக்கான பாராட்டு நினைச்சு அதை கடந்து விட்டுறேன். அதனால எனக்கு எல்லாருடையுமே நான் க்ளோஸா பழவேன். எனக்கு எங்களோட திறமையை கொண்டாடுறதை தாண்டி எங்களை கொண்டாடுறதுக்கு முன்வைக்கிறோம் என்றால் அவைகள் உங்களுக்கு சொந்தம் பந்தம் அனைத்து தான் கொண்டாடினோம் என்றால் அவைகளுக்கு உங்களுக்கு அந்த அட்டிடியூட் காட்டுறது அந்த விளையாட்டு எல்லாமே கிடையாது. ஸோ அது வேற வணக்கம். விமர்சனம் என்ற விஷயத்துல வந்து எப்படின்னா விமர்சிக்க தான் ஏதோ சம்திங் எங்களுக்கும் தோணும், ஏதாவது பண்ணணும் செய்யணும் என்றது தோணும். எனக்கு விமர்சனங்கள்லாம் என்ன மாட்டினது, அதாவது என்ன ஸ்கூல்ல வந்து பாட்டு பாடுறது கிடைக்க என் ஃப்ரெண்ட்ஸ் படியிலே எனக்கு மைக் தராமல் கிளச்சி விட்டவங்க. சரி அவங்களே எப்படி என்ன சொன்னாங்க, நீ ஸ்டேஜ்ல பாட போறோம் எனக்கு மைக் தரையில, இன்னைக்கு நீ இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பாடுறாங்களான்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ விமர்சனமும் ஏளனம்ன்றதும் வந்து சரியான மூமெண்ட், சரியான ஒரு சின்ன பிரச்சனை. ஏன்னா எந்த துறையிலையுமே விமர்சனம் இருக்குது. கடவுளுக்கே எல்லாராலையும் பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு சில கடவுளை பிடிக்கும் பிடிக்காது அப்படி எல்லாமே இருக்கு. சாதாரண விமர்சனங்களை நினைச்சு நாங்கள் அஞ்சுறதோ பயப்படுறதோ இல்லை. பாராளுமன்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்தாச்சு, ரெண்டு இருக்க மாட்டி. ஸோ அவ்வளோதான். நன்றி வாய்ஸ் சஞ்சீவன். முதல்ல கேட்டாக்கி வந்து வார்த்தைகளை சொல்லிக்கொள்ள முன்னாடி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தமைக்காக ஒவ்வொருக்கும் வணக்கம். 3 பேருடையும் ஒவ்வொரு கேள்வி இருக்குது. வாயசன் வந்து நினைக்கிறேன் தமிழின் பாட்டு, இப்ப கவலைகளை திரைப்படத்துக்காக பாடிய பாடல் உண்மையில் கேட்ட பொழுது மறுபடியும் இன்னும் ஒரு காதல் கூட்டம் பாடல் போன்ற ஒரு உணர்வை தந்து கொண்டிருக்கிறேன் நினைக்கின்றேன். அந்த பாடல் நீங்க கேட்டு தெரியல நல்ல இந்த பாடலுக்கு அந்த பாடல் நினைக்கிறேன் தெரியுமா? காதல் கூட்டம் பாட்டு கேட்டீங்களா? ஆமா, இந்த பாடலும் நினைக்கிற வடிவேல் மாதிரி இந்த பாடலும் கட்டாயம் ஒரு ஹிட் கொடுக்குமான்னு கிஷோர்கிட்ட கேட்கிறேன். அடுத்த ரப்ஸ்கோட பாடல் என்று உங்களுடைய மூவருடைய பாடல் இந்த பாடல் கேட்கிறேன். அதே மாதிரி வாய்ஸ் கேள்வி சொல்லி சொன்னால் இந்த ராப் சொல்லிசைக்கும் அதே நேரம் வந்து உங்களுடைய தமிழ் சந்தத்தை கொண்டு வந்த தமிழுக்கும் வந்து காரணமாக உமாகரனா அப்படி அம்மாவை இங்கிருந்து இந்த இன்ஸ்பிரேஷன் நீங்கள் வந்ததுன்னு சொல்லி கேட்கிறேன். அதே மாதிரி அக்ரிகிற கேள்வி சொல்லி சொன்னால் நீங்க இப்ப 4 நிமிஷத்தை கிளியர் பண்ணி இன்னொரு விஷயமும் நினைக்கிறேன் சோசியல் மீடியா ஓடிக்கொண்டிருக்க விஷயம் வந்து நீங்க 3 பேர் கொண்டாடுறதாலும் நீங்க 3 பேரை கொண்டாட விட மாட்டாங்க. 3 பேருக்குள்ளே பிரச்சனை பிரான்ஸுக்கு அவங்க பிரிஞ்சுட்டாங்க ஒன்றாங்க அப்படிலாம் கதவை கொண்டிருக்கு. அன்னைக்கு அதையும் நீங்க கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா நிறைய பேர் இந்தியோட முற்றுப்புள்ளி வைப்பாங்க. நன்றி போயிருக்கு. ஓகே, ஸோ கேட்ட மாதிரி தான் யாரும் தெரியல, எல்லாம் திக்கி இருந்தபடியா தெரிந்த எனக்கு வாய்ஸ் சொல்லியிருந்தார் குக் ஷோவில் இருந்த. ஸோ நெக்ஸ்ட் வார மாதம் வந்து எங்கள் அடுத்த பாடல் கல்யாண சுந்தரம்னு சொல்லி, ஸோ நாங்கள் தாயத்துக்கு போய் நாங்கள் அதை ஷூட் பண்ணியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். 2 வருஷம் ஆகிட்டு ட்ராக் ரிலீஸ் பண்ணேன், அதுக்கு மன்னித்து கொள்ளும்போது சில பல காரணங்களால நான் திக்கி இருந்தபடியாக தான் அது டிலே ஆகிட்டு. ஸோ வெரி சூன் கல்யாண சுந்தரம்ன்ற தலைப்பிலேயே பாடல் வருது. கல்யாண சுந்தரம் அந்த பிரச்சனை சொல்றீங்கன்னா இவர் வந்து இந்த கல்யாண சுந்தரோட பாட்டு வந்து உண்மையில போர்க்கொடி தான் முதல் செய்ய வேண்டிய பாட்டு. போர்க்கொடி வந்து 3 வருஷமா பிளான் பண்ணி இருக்கிறாங்க. போர்க்கொடி செய்வோம்னு என்ன நான் இந்தியாவுக்கு போற டைம்ல பார்த்துருப்பீங்க, தாடியெல்லாம் கொடுத்து தலைமுடியெல்லாம் கொடுத்து ஒரு லைக் வித்தியா அந்த ஒரு டைம்ல கொண்டு விட்டாங்க. இதெல்லாம் போர்க்கொடிக்காது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பாட்டு ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து இந்த வைரல் பாட்டோட அது வந்து பிஸியில செய்யாம இருக்கணும். அடுத்தது கல்யாண சுந்தரோட பாட்டு அப்படின்னா வந்து சோமலா ஸ்டோரி வந்து என்ன சொல்றதுன்னா லைக் ஒரு 3 பேருக்கு கல்யாணம் நடந்துட்டுது, ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்கல. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போகுது.
ஸோ நீ கல்யாணம் பண்ண இப்படி உனக்கு பிரச்சனை இருக்கு, இப்படி பிரச்சனை அனுபவிப்ப, நீ கல்யாணம் பண்ணாதா என்று சொல்றதுக்கான ஒரு பாட்டு தான் கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு வந்து நீங்க சிம்பிளா சொல்லணும்னா நான் சிம்பிளா சொல்லணும்னாலும் இல்ல யாராருக்கு கல்யாணம் நடந்தது, அப்பிக்கு கல்யாணம் முடிஞ்சது, அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சது, நிறைய பேர் சொல்றேன் கல்யாணம் முடியல, எனக்கு கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சது. இவர் இல்ல என்னென்றால் அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது சரியா, அவர் அது என்ன கல்யாணம் முடியும்னு சொல்றாரு. கல்யாணம் பண்ணா தனக்கு தாலி கட்டினா தான் கல்யாணம்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி இல்ல நான் இப்ப அடுத்த பிரச்சனை அப்படின்னா இங்க இருக்கிறாங்க யாருக்கு கல்யாணம் முடிஞ்சது கையெழுத்து இருக்கா, கல்யாணம் செஞ்சாங்க டக்குனு எழுதணும் ஃபாஸ்டா. ஓகே, நீங்கள் எல்லாம் வீட்டு என்ன ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அதான் அடுத்த பாட்டு. வீட்டு என்னென்ன உங்களோட வீட்டு நடக்கிற திருவிளையாடல்கள் கூத்துகளோ அதான் அடுத்த பாட்டு. அப்ப அந்த பாட்டு செய்யறதுக்கு இருந்த டைம்ல அந்த குக்கிங் ஷோ போன் இருந்தது. ஸோ அப்ப அதனால அந்த போனா பிறகு தம்பி வந்து சும்மாவே போன் எடுக்க மாட்டேன். இதுல இருக்கிற அரைவாசி பேருக்கு தெரியும், வாய்ஸ் போன் எடுத்து போன் ஆன்சர் பண்ணா அந்த நாள் வந்து புயலை அடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. 4 வருஷமா போன் எடுக்கிறேன்னா ஒரு 10 வாட்டி போன் பண்ணியிருப்பேன், நான் ஆன்சர் பண்ணுவேன். அன்னைக்கு சொன்னா அண்டையில ஒரு போனே எடுக்க மாட்டேன், இந்த டைம் அண்டையில ஒரு போன் எடுக்கிறது. ஓகே, ஸோ அப்ப உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கேப் வந்தோம்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க என்னன்னா, ஓ வாய்ஸன் வந்து சண்டேக்கு போய் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயினோட உங்களை கை விட்டுட்டேன், ஸோ இனி அவ்வளோதான் நெக்ஸ்ட் கதை அவ்வளோதான், என்ற வாய்ஸ் கொடுத்தா தான் உங்களை இல்லை வாய்ஸ் பாதில விட்டு போட்டேன். நான் முதலே சொன்னாங்களானே இவர் ஒரு ஆள் வளர்ந்தோடனே ஒரு ஆளை விட்டுட்டு போயிடுவேன் அப்படி சொன்னாங்களானே, நீங்க வந்து கேட்கல என்று என்ன சொல்றது, எங்களுக்கு க்ளோஸா இருந்த ஆட்களே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் உங்களை கரட்டி விட்டுட்டேன், அவனுக்கு அப்பவே சொன்னா நீங்க கேட்கல அப்படி சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, கிஷோனுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஓகே, நாங்கள் அவன் சொல்றதை நாங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் என்னத்துக்காக எப்சிலோன் ஒரு டீமை ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியும். ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிற அடுத்த வர கலைஞர்கள் வந்து இப்ப நாங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டேபிளா நின்றா தான் ஸோ உங்களுக்கு கீழே இருந்து வராங்கன்னு தூக்கி கொண்டு நாங்களும் அந்த இடத்துல நிறுத்து. ஸோ அதை இப்ப இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா இல்லை நீ போகாத நானும் வரேன் அப்படி இழுத்துக்கொண்டே இருந்தேன்னா ஸோ அவருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ ஓகே, அவர் போறார், முன்னுக்கு போயிட்டாருன்னா ஸோ அவர் எங்களுக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ணிடுவார், நான் போகலாம், எனக்கு பிறகு திஷோன் வரலாம், திஷோனுக்கு பிறகு எங்களுக்கு கீழே இருந்து வர அடுத்த கலைஞர்கள் மேலே வரலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் அந்த வேலை பார்த்து கொண்டு வந்தோம் இல்லையா. மற்றபடி இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி வாய்ஸை வளர்ந்துட்டு அவர் அப்படி விட்டுட்டு போயாருந்தா நானே அவருக்கு போய் அடியேன் நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, அவருக்கு வந்து வாய்ஸ் 28 வயசு 27 வயசு 26 வயசு, நான் தான் சின்ன பையன், என்னதான் வச்சுவாங்க வேண்டியது பேருட்டுவாங்க தெரியுமா. இல்ல போய் அவர் தான் எல்லாரும் உங்களுக்கு கதைக்கே தெரிஞ்சிருக்கு நான். ஸோ அப்ப என்னன்னா வந்து நாங்க வந்து சில நேரம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம், சில நேரம் வந்து இவ 2 பேரும் இவங்க 2 பேரையும் வச்சு சமாளிக்கிறதா எனக்கு உண்மையை சொல்ற வழியில எல்லாரும் சொந்தக்காரரானே சொல்றாங்க. இவர் 2 பேரையும் சமாளிக்கிறது எனக்கு பெரிய வேலை. நான் சில நேரம் நித்திராவில் பார்ப்ப குரூப்ல வந்து 1000 மெசேஜ் கிட்ட போட்டிருப்பாங்க, பார்த்தா சண்டை பிடிப்பாங்க. புருஷன் கொஞ்சம் கூட சண்டை பிடிச்சு பார்த்தே 2 பேரு இவர் சமாளிக்கிறது பெரிய இல்ல உண்மையா உள்ள இல்ல அப்படி இல்லைன்னா என்னன்னு சொன்னால் இப்ப 2 பேரும் வந்து ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட். எனக்கு எப்படின்னு சொன்னால் நாங்கள் டீமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு விஷயத்த. எப்படி சொன்னால் ஒரு காவலை தூக்கின மாதிரி அந்த காவலை ரக்கி வைக்கிறதால் அது வெற்றிகரமாக தான் ரக்கி வைக்கணும்ன்ற முடிவு. இப்ப அட்விகனா வந்து எப்படி டைப் பண்ணால் நான் ஒரு விஷயம் சொன்னா அட்விகனா வந்து ஒரு டக்குனு ரியாக்ட் பண்ணாங்க. அட்விகனா யோசிச்சு ஒரு டைம் எடுத்து சரியா தான் சொல்றானா அப்படியா தான் சொல்றானா செய்யணும் என்ன சொல்றான் செய்யறான் கொஞ்சம் நிதானமானால் கல்யாணம் முடிஞ்சது. யோசிச்சு கொஞ்சம் டைம் எடுத்து ரியாக்ட் பண்ணுவார். அதாவது தெரியும் அப்படின்னா ஏதோ சம்திங் பண்ணுவான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இவனை அப்படி ஃப்ரெண்ட் தான். இப்ப இவரை வந்து ஒரு வயசு கூட்டினாலும் அண்ணாண்டு கூப்பிடுறான், ஏன்னா தாடியில் வச்சு பெரிய மேலேருந்து. இவனுக்கு என்னோட 2 வயசு கூட நான் பாடாப்படாதான் கேட்கிறான் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ன்றதால. இவனை எப்படி டைப் பண்ணி சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னா டப்பான அந்த பட்டாசு மாதிரி உடனே படிக்கிறது
அதை பக்கத்துல ஏன் எதுக்குன்னு யோசிக்க மாட்டான், டக்குனு வெடிச்சு போட்டு புறம் என்ன செய்வான், புறம் மொழி பண்றது, ஸ்லோவா இருந்து யோசிக்கிற மாதிரி டைப் இவர் கொஞ்சம். அப்ப என்ன பிரச்சனை, இப்ப எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனா நான் இந்த எனக்கு டக்கு ஒரு பாட்டு இவங்களுக்கு எங்க பாட்டு ஃபிட் ஆகுது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு கிடைக்க போய்க்கல. நான் கன்னடத்துல என்ன செஞ்சாங்கன்னா 3 பேரையுமே கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கல. சில இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து சரி ஓகே 3 பேர் வாங்கன்னு சொல்லுவேன். சில இடத்துல என்ன செஞ்ச வேண்டாம் 3 பேரும் இல்லை, நீங்க பாய்ஸ் மட்டும் வாங்கன்னு சொல்லிக்க. நான் சில இடத்துல எப்படின்னா டிமாண்ட் பண்ண இல்ல 3 பேர் தான் வேற ஒன்று கேட்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இல்லாம போனது, அதெல்லாம் நல்ல பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இல்லாம போயிடும். அப்படிதான் நான் யோசனை அப்படின்னா இல்ல இது 3 பேருமே ஒரே தரமா போகணும்னு யோசிச்ச மாட்டால் இது கஷ்டமா இருக்குது. நான் முன்னுக்கு போயிட்டு இவங்க 2 பேரையும் கொண்டு போக முள்ளுக்கு என்றதான் என் பிளான். இதால்தான் படம் ஹீரோ சைன் பண்றதுக்கே நான் ஹீரோ சைன் பண்றது உங்க எனக்கு ஹீரோ ஆகிற ஐடியாவே இல்லை. அதுக்கு பிறகுதான் இந்த குக்கிங் ஷோ வந்தோடனே நான் போனோம்னா அதுக்கு பிறகு எங்களை படியெல்லாம் கட்டி சொன்னேன் அப்படி இருக்கலாம் படியல் இருக்காங்க அடுத்தடுத்ததுக்கு அடுத்த இதெல்லாம் ரெடி பண்ணணும். இன்றைக்கு நான் முதல்ல இந்தியா போயிருக்கல ஒரு சான்ஸ் ஸ்டடி ஃபர்ஸ்டா போனேன். போய்க்கு எனக்கு நான் சரியா கிடப்பா என்னென்றால் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான போய் எங்கிட்ட நிற்க வேண்டி இருக்குது எப்படி இருக்குது என்ற ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துட்டு எப்படி ஆச்சுனாட்டா எங்களை கூப்பிட்டா தான் போகணும் என்ற முடிவில் வந்தேன். இப்ப நாங்கள் 3 பேர் வந்து இந்தியா போய் நிற்கல வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கு தெரியும், 15 தான் சொல்றேன், 2 பேருக்கு தெரியும். 3 பேரும் ஒரு நாளைக்கு அந்த ரூமோட சைஸ் வந்து இங்க இருந்து இவ்வளவு பாக்ஸ் தான் ரூம். அதுல லக்கேஜ் 3 பேர் இருக்கும். இப்படி எபிசோட் அப்படி 3 பேர் நிலத்துல படுத்திருப்போம், வெறும் நிலத்துல படுத்திருப்போம். ஒரு பெட்ஷீட் வந்து 3 பேர் படுத்திருப்போம். அதோட சேர்த்து முன்னுக்கு ஒரு வாஷ்ரூம். இப்படி ஒரு ரூம்ல இருந்துதான் நாங்க 3 பேரும் இந்தியாவில ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்து வேலை செஞ்சாங்க. இப்ப இதே நாங்க 18 இருந்தால் நான் இவர்களுடைய தனி ரூம் இருக்கிறதுக்கு, அது மாதிரி போய் வரதுக்கு வாகனம், அது மாதிரி சாப்பாடு 3 நேரம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு 8 மாசம் எடுத்தாரு. இப்ப வேல் வந்து என்ன பண்ணால் ராசா மாதிரி இருந்து வேலை செய்யலாம். வேலை மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் படி வர போறாங்க ஊர்ல இருந்தால் நான் கூப்பிட்டு அவங்களை இந்தியாவில் வேலை செய்ய வைப்பேன். அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுப்பேன். அதை கிரியேட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்தது. அந்த டைம்ல ஒரு 10 பேர் விஷயத்தை கொண்டாந்து இவங்க பிரிஞ்சுட்டாங்க, இவனுக்கு அவனுக்கு சண்டை, இவனை விட்டுட்டு போயிட்டான், அவன் இப்படி பிரச்சனை அப்படி வேணும் என் குடும்பத்திலே சொல்லிக்கிட்டு நீ அப்ப எங்க கொண்டு விட போறீங்கன்றாங்க. அம்மா இதான் பிரச்சனை, இப்படிதான் நாங்க இது செய்யணும், இப்படிதான் நடக்கணும். இவனுக்கும் எனக்கு முடியல அடிக்கடி பிரச்சனை வரும் அப்படின்னா இப்ப இவன் வந்து அப்படின்னா இல்ல நம்பிடுவான். சம்டைம் ஒரு எடுத்து அப்படி இப்படி இப்படி சொன்னாங்க. இவன் நம்பி இவர் என்னோட ஃபைட் பண்ணுவார். இவர் நான் அடிபட்டு குடியெழுப்பி பேர் பார்த்துட்டு சொல்லுவார் என்னடா இதை அடிபடுறீர்கள் இந்த குரூப்ல இருக்க அடிக்கிட்டு 3 பேர் தான் ஒரு குரூப்ல இருக்கிறது அடிவாங்க. இவன் செஞ்சு பண்ண சொல்ல சரி மச்சான் நான் பார்த்து கொடுத்து யோசிக்காத அப்படின்னு நான் சேவ் பண்ணோம். இது ரெண்டு வண்டியில் மாடு. நான் தான் அந்த வண்டியில் 3 சேர்ந்து ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் தான்.